பிரபாகரன் அவரின் படத்தை திறந்து வைத்து அஞ்சலி செலுத்துகிறார். வீர வணக்கம், வீர வணக்கம். பெரியாரின் பெருந்தொண்டருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். எங்க தோழர் வேலு பிரபாகரனுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். ஜாதி ஒழிப்பு போராளிக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். பெண் உரிமை போராளிக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். எங்கள் தோழருக்கு வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். வேலு பிரபாகரை பொறுத்த வரைக்கும் அவருடைய வேலு பிரபாகரனின் காதல் கதை வந்து ரொம்ப முக்கியமான படம்னு சொல்லுவேன். ஏன்னா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிற டாபிக்கை தாண்டி புதிதா ஒரு இங்க இருக்கிற பாலியல் பிரச்சனைகள் இதையெல்லாம் மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம். வெளியில வேற மாதிரியான விமர்சனம் உருவானாலும் அந்த பாலியல் சிக்கல்களை பேசின படம் அது ரொம்ப முக்கியமான படம். அந்த படத்தை நாங்க எடுக்கிறதுக்கு ஒரு திராவிடர் விடுதலை கழகமா இருந்து அப்போ பெரியார் திராவிடர் கழகமா இருந்தப்போ கொளத்தூர் மணி ஐயா, விடுதலை ராஜேந்திரன் ஐயா, கோவை ராமகிருஷ்ணன் ஐயா எல்லாம் அந்த படம் எடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு உதவி புரிஞ்சாங்க. பெரியார் திராவிடர் கழகத்தோட வேலூர் மாவட்ட தலைவர் திலீபன் அவர்கள் எவ்வளவு உதவி பண்ணாங்க அப்படிங்கறத நான் கூட இருந்த எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அப்படி ரொம்ப மதிக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் ஒருவர் கோவை ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள். அவர் வேற ஒரு நிகழ்வுக்கு போக வேண்டிய தேவை இருக்கிறதுனால அந்த நிகழ்வையும் ஒத்தி வச்சுட்டு வேலு பிரபாகரன் ஐயாவுடைய அவருடைய இறுதி பயணத்துக்கே வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணார். வர முடியாத சூழல்ல இன்னைக்கு நான் அவசியம் வந்துடுறேன்னு சொல்லி வந்திருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். முதலில் கோவை ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இயக்குனர் வேலு பிரபாகரன் பற்றி அவர்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வார். அனைவருக்கும் வணக்கம். மதிப்புக்குரிய வேலு பிரபாகரன் அவருடைய நினைவேந்தல் படத்திறப்பு நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற புரட்சித் தமிழன் சத்யராஜ் அவர்களே, திராவிட விடுதலை கழகத்தின் பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் அவர்களே, மதிப்புக்குரிய வேலு பிரபாகரனுடைய சகோதரர்களே, இந்த நிகழ்வை எல்லோரும் போற்றுகின்ற வகையில் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற இயக்குனர் ராஜ்குமார் உள்ளிட்ட தோழர்களே அனைவருக்கும் முதற்கண் நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
வேலு பிரபாகரன் புரட்சிக்காரன் என்று ஒரு படத்தை எடுத்திருந்தாலும் திரைத்துறையிலே உண்மையிலேயே அவர் புரட்சிக்காரன் தான். திராவிட இயக்கம் அண்ணா அவர்கள், கலைஞர் அவர்கள், KR ராமசாமி, கலைவாணர் இவர்களெல்லாம் பயணித்த காலம் உண்டு. அப்போது இந்த கலைத்துறையில சுயமரியாதை இயக்கத்தின், பொது உடைமை இயக்கங்களின் தாக்கம் வந்தது. இடையில அது துண்டித்துவிட்ட நிலையில் மீண்டும் திரைத்துறையில ஒரு மறுமலர்ச்சி, பெரியாருடைய கருத்துக்கள், பெரியாருடைய கொள்கைகள் கலை வடிவத்திலே வருமா என்று எல்லோருக்கும் ஏக்கத்தோடு இருந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைத்தவர் புரட்சிக்காரன் வேலு பிரபாகரன். அவருடைய அண்ணா, கலைஞர், KR ராமசாமி, கலைவாணர், SSR, இன்னும் உங்களுக்கும் திரைத்துறை தொடர்புள்ளவர்கள் நிறைய, இன்னும் அதிகமான பேர் தெரியும். ஆனால் அவர்களெல்லாம் எந்த அளவுக்கு திரையில கருத்துக்களை கொண்டு செல்ல முடிந்தது என்கின்ற போது, அதையும் தாண்டி பெரியாருடைய கொள்கைகளை நேரடியாக சொல்லுகின்ற தன்மையிலே நமக்கு தோழர் வேலு பிரபாகரன் கொடுத்தார். ஒரு பாடல், கடவுள் மறுப்பு பாடல், அது யாரை எங்கேயும் நாம் கேட்க முடியாது. இன்றைக்கும் நாம் பேசுவதை விட அந்த இசை வடிவிலே அது வருகின்ற போது எல்லோர் மனதிலும் கடவுள் இல்லடா, கடவுள் இல்லடா என்று ஓங்கி ஒலிக்கின்ற அந்த குரல், இது வேற எந்த, இதற்கு முன்பு திரைத்தொழில் இருந்தவர்களால் இவ்வளவு துணிவு யாருக்கும் வரவில்லை. ஆனால் இவருக்கு இருந்தது. அந்த வகையில ஒரு தான் நேசித்த கொள்கைகளை சமரசமின்றி நேரடியாக இங்கே ராஜகுமார் அவர்கள் சொன்னது போல வேற யாரும் சொல்லாத கருத்துக்களை திரையில சொல்லுவது, இது சொன்னால் இன்றைக்கு திரைப்படம் என்பதே பொருளாதாரத்தை வைத்துத்தான் வசூலாகுமா, ஓடுமா என்றெல்லாம் வைத்துத்தான் திரைப்படங்களே தயாரிக்கப்படுகின்றது. ஆனால் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஒருவர் திரைப்படத்திலே தொடர்ந்து எடுத்து அது வெற்றியும் பெற்றிருக்கின்றது. இதை சொன்னால் வசூலும் ஆகும் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கின்றார் புரட்சிக்காரன் வேலு பிரபாகரன். அவருடைய இந்த செயல் மதிப்புக்குரிய சத்யராஜ் அவர்கள், அவரும் அதை விரிவாக பேசுவார். கோவையில் அவர் செய்தியை சொன்னார். வேலு பிரபாகரன் தான் எடுத்த படம் அது பேசப்பட்டு வடநாட்டிலிருந்து ஒரு இயக்குனர் வந்து அவரை சந்தித்து இதே கருத்தை அங்கே இந்தியில் எடுக்க வேண்டும் என்று அவரோடு பேசி போய் எடுத்த படம் தான் PK என்று இந்தியாவிலே இன்றைக்கு முதல் வசூலை ஏற்படுத்தியிருக்கின்ற அந்த படம். அதன் கரு பிரபாகரனுடைய கரு. இந்த கொள்கைகள் இன்றைக்கு அந்த திரைப்படம் எடுத்தால் ஓடுமா, வசூலாகுமா என்பதை தாண்டி இன்றைக்கு சமூகத்திலே அது சொல்லுகிற வகையில சொன்னால் அதுதான் இன்றைக்கு வெற்றி பெறும் என்ற தன்மையை உருவாக்கி கொடுத்தது மதிப்புக்குரிய பிரபாகரன் அவர்கள். பெரும் மதிப்புக்குரிய தோழர்களே, இந்த கருத்துக்களை, புரட்சிகரமான கருத்துக்களை, சமூக சீர்திருத்த கருத்துக்களை, பொது உடைமை கருத்துக்களை இதை ஒரு காலத்திலே பேசுகின்ற போது மேடையில கூட பேசுவால் ஒரு சிறு கூட்டம் மட்டுமே கேட்டது. அதிலும் மிக மிக குறைவானவர்கள் மட்டுமே ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அது பெரிய மாற்றத்துக்கு உருவானது கலை வடிவத்திலே வந்தபோதுதான். திராவிட இயக்கம் அதை முன்னெடுத்து, அண்ணா, கலைஞர் போன்றவர்கள் முன்னெடுத்து வந்தபோதுதான், கலை வடிவத்திலே வந்தபோது இந்த கருத்துக்கள் மக்களிடத்தில் எளிமையாக போனது, வரவேற்பு பெற்றது. அப்படித்தான் அண்ணா அவர்கள் சந்திரமோகன் என்ற ஒரு நாடகம், அந்த நாடகத்துக்கு பெரியாரை அழைத்திருந்தார். பெரியாரும் அந்த நாடகம் பார்க்க போயிருந்தார். அந்த நாடகத்திலே ஒரு காட்சி, அண்ணாவும் அந்த நாடகத்தில் நடிக்கிறார். அண்ணா அந்த
நாடகத்திலே முதலாளியாக நடிக்கின்றார். ஒரு முதலாளி அவர்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஒரு பணியால் ஒரு நாள் வந்து அண்ணா இடத்துல, அண்ணா நான் சிதம்பரத்துக்கு போக வேண்டும், தில்லை நடராஜனை தரிசிக்க வேண்டும், எனக்கு 2 நாள் விடுமுறை வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த பணியால் உடனே அண்ணா சம்மதித்து போய் வா என்று அனுப்பி விடுகிறார். 2 நாள் அந்த சிதம்பரம் நடராஜரை பார்த்துவிட்டு வந்து 2 நாள் கழித்து அந்த பணியால் வருகின்றார். வருகின்ற போது அண்ணா வீட்டின் முற்றத்தில் ஒரு சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்து ஒரு பத்திரிகை, காலை நேரத்தில் பத்திரிகை படித்துக் கொண்டிருக்கிறார். அவர் முதலாளி படித்துக் கொண்டிருக்கிறார். அந்த பணியால் வந்தவர் வணக்கம் சொல்லிட்டு போற, வாப்பா போயிட்டு வந்துட்டியா அப்படின்ட்டு வர சொல்றார். உடனே பக்கத்தில் அவர் போனவர் அந்த பணியால் சும்மா போகாம பக்கத்தில் நின்று அண்ணா கிட்ட சொல்றார், அண்ணா நீங்க தான் சாமி இல்லைங்கிறீங்க. அவர் அந்த முதலாளி ஒரு நாத்திகராகவும் இருக்காரு. சாமி இல்லைங்கிறீங்க, இங்க வந்து சிதம்பரத்துல வந்து பாருங்க, நடராஜன், தில்லை அம்பாள நடராஜன் ஆடுகின்ற காட்சியை காண்பதற்கு 1000 கண் வேண்டும். அந்த அளவுக்கு அந்த காட்சி, கண்கொள்ளா காட்சி என்ன அது என்று முதலாளியா சொல்றார். முதலாளி கண்கொள்ளா காட்சி முதலாளி என்று அந்த பணியால் சொல்றார். அண்ணா பணிவா அவர் இடத்துல, அப்படியா, எப்படி நின்னார் நடராஜர் அப்படின்னு, எப்படி நின்று இருந்தார், எப்படி நின்னார்னு கேட்ட உடனே இந்த பணியால் 2 காலையும் தூக்கி இப்படி கையை ஆசிச்சு ஒரு ஒத்த காலில் டான்ஸ் ஆடுற மாதிரி, பரதநாட்டியம் ஆடுற மாதிரி நிக்கிறார். அண்ணா திரும்பி பார்க்கவே இல்லை. அப்புறம் கொஞ்சம் 2 நிமிஷம் ஆகுது, 3 நிமிஷம் ஆகுது. அண்ணா பத்திரிகை படிச்சுட்டே இருக்கார் பார்க்கல. உடனே ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஆன உடனே அந்த பணியால் கேட்கிறார், அண்ணா பாத்தீங்களாண்ணா அப்படிங்கிறார். இல்ல நல்லா அருமையா இருக்கு, நில்லு அப்படிங்கிறார். அண்ணா பாத்துட்டீங்களாண்ணா அப்படிங்கிறார். நில்லுப்பா நல்லா அருமையா இருக்குப்பா, கண்கொள்ளா காட்சிப்பா அப்படிங்கிறார். உடனே பணியால் கோபமா முதலாளி கிட்ட சொல்றாரு, அவரு கால் வலிக்குதுண்ணா அடிக்கும் போது அண்ணா சொல்றாரு, தில்லையில 1000 வருஷமா நடராஜன் ஒத்த காலில் நின்று ஆடுறாரு, கண்கொள்ளா காட்சியா இருக்கு, உன்னால ஒரு 5 நிமிஷம் நிக்க முடியலையா அப்படின்னு அண்ணா திருப்பி கேட்கிறாரு. அப்ப பட்டுன்னு அந்த பணியாளர் சொல்றாரு, அது நிக்குன்னா கல்லு அப்படிங்கிறான். அது வரைக்கும் கடவுள் 1000 கண் வேணும்னு சொன்ன அந்த பணியால் அது நிக்குன்னா அது கல்லு அப்படிங்கிறான் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் அந்த நாடகத்தின் கருத்து, போய் சேர்ந்ததுக்காக வைக்கப்பட்ட கருத்து. அதை பார்த்துக்கிட்டு இருந்த ஐயா பெரியார் நாடக முடிவில் மேடை ஏறி பேசுகின்ற போது சொல்றாரு, இதைத்தாண்டா நான் அப்போ 30 வருஷமா மேடை பேசிட்டு இருக்கேன். நான் அதை கல்லுன்னு சொல்லும் போது என்னை கல்லால் அடிச்சீங்க, இங்க கல்லுன்னு சொன்னா காசு கொடுத்துட்டு வந்து பாக்குறீங்க அப்படின்னு அண்ணா ஐயா அதை பாராட்டி சொல்றார். அதுல என்ன கருத்து என்று சொன்னால், அந்த பெரியார் செய்த அந்த பிரச்சாரம் கலை வடிவம் பெற்ற போது வேகமாக மக்களிடத்திலே பாமர மக்களுக்கும் பட்டி தொட்டி எல்லாம் பரவியது என்றுதான் அது புரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த கலையை, திரைப்படத்தை இன்றைக்கு நமக்கு ஒரு பெரிய இழப்பு. திரைத்துறைக்கு மட்டுமல்ல, பெரியார் இயக்கத்துக்கு, பொதுத்திருவாளர்களுக்கு, தோழர்களுக்கு மிகப்பெரிய இழப்பு நமது தோழர் பிரபாகரன் மறைவு. இங்கே அவர் எப்படி சிறப்பான அவருடைய நெருங்கிய நண்பர் சிட்டிபாபு இங்கே தோழர் இருக்கார். அவரு சொன்னார் ஒரு செய்தியை, அங்கே மற்ற இயக்குநர்களுக்கெல்லாம் அவர் நிறைய அவரிடத்துல கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்று அவர்களெல்லாம் சொல்லுவாங்களாம். அது சொல்லும் போது ₹1 எடுத்துக்கொண்டால் அந்த ₹1 எப்படி செலவழிப்பது என்பதை அவரிடத்தில் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். ₹1 எவ்வளவு சிக்கனமாக எப்படி செலவழிக்க வேண்டும் என்பதை அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெரியாரை போலவே, அதிலே கூட பெரியாரை போல இருந்து, அது மட்டுமல்ல கடைசி காலம் வரைக்குமே அவருடைய தோற்றம், பொலிவு எல்லாமே, அந்த தாடி தோற்றம் எல்லாமே அவர் விரும்பி ஏற்றுக்கொண்டு இருந்தார். கடைசியில கூட இப்ப அவர் மறைவதற்கு 10 நாட்களுக்கு முன்பு கூட ஒரு வலைதளத்தில் ஒரு மீம்ஸ் போடுறாரு. அந்த திவசம் தரக்கூடிய செய்தியை போட்டு அதை விமர்சிச்சு ஒரு போடுறார். 1000 கணக்கிலே மக்கள் பார்க்கின்றார்கள். இது இப்படிப்பட்ட கடைசி வரைக்கும், மறைகின்ற வரைக்கும் அதே சிந்தனையோடு இருந்து மக்களுக்காக கலையை கொண்டு வந்த மதிப்புக்குரிய
வேலு பிரபாகரனுக்கு உயர வணக்கம் செலுத்தி அவரால் உருவாக்கப்பட்டு அவரோடு வந்த தோழர் வெங்காயம், நாங்கெல்லாம் வெங்காயம் ராஜகுமார் என்றுதான் நாங்கள் முதலில் அறிமுகமானோம். அவர் இடத்துல எங்களை அறிமுகமாகின்ற போது அந்த ராஜகுமார் இன்றைக்கு அவரை இடத்திலே பயிற்சி எடுத்து வந்தவர்கள். இனி இவர்கள் அவர்களைப் போல பிரபாகரனை போல வர வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பதிவு. அடுத்து நான் வேலு பிரபாகர் சார் நம்ம தமிழ் சினிமால ஃபர்ஸ்ட் வந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் என்னன்னு நம்ம கூகுள்ல தேடணும்னா வேலு பிரபாகர் சார் படம் தான் வருது. இப்போ அவர் இறந்த பிறகு புதிய தலைமுறையில ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒன்னு போட்டிருந்தாங்க, ஒரு 3 நிமிஷம். முதல்ல தமிழ் சினிமாவில் சீக்வல் மூவி பண்ணது வேலு பிரபாகர் சார் அப்படிங்கறத அடையாளப்படுத்தி போடுறாங்க. ஏன்னா இப்பதான் இந்த சீக்வல் மூவி ஒரு பார்ட், இந்த பார்ட்ல இருக்கிறது இதோட தொடர்ச்சி இருக்கும், இது யூனிவர்ஸ், இந்த வகையெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். முதல்ல 30 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் சீக்வல் மூவியை ட்ரை பண்ணிருக்காரு, சைஃபை மூவி ட்ரை பண்ணிருக்காரு. கடவுளா இருக்கட்டும், நாளை மனிதனா இருக்கட்டும், அதுல இருக்கிற ஒரு கடவுள் கேரக்டர் வருமே ஒளி அது பயங்கரமான ஒரு ஃபேண்டசி படமா இருக்கும். ஆனா சாதாரணமா மணிவண்ணன் சார் வருவார். அப்படி ஒவ்வொன்னையும் தன்னுடைய கற்பனைகளை கொஞ்சம் பட்ஜெட் தான் கம்மியா இருந்திருக்குமே ஒளி அந்த கற்பனைகள் எக்கச்சக்கமா அவருக்கு கடல் மாதிரி அந்த கற்பனைகளை அள்ளி தெளிச்சிருப்பார். அதே மாதிரி நான் ஒரு இடத்துல நான் எங்க ஆச்சரியப்பட்டேன் அப்படின்னா, முதல்ல சினிமால டோட்டலா விர்ச்சுவல் பேக்ரவுண்ட், நம்ம கேரக்டர் மட்டும் ரியல் கேரக்டர் உள்ள போறாங்க. என்னடா சினிமாவுக்கே புதுசா இருக்கு, யாரா எங்கடா இருந்து வந்திருப்பாரு அப்படின்னு நான் விவரம் தெரியாததுக்கு முன்னாடி ஒரு இயக்குனரை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன் அப்படின்னா கதிர் சார் தான். ஏன்னா காதலர் தினமுல அந்த தாஜ்மஹாலுக்கு முன்னாடி அந்த டோட்டலா விர்ச்சுவல் பேக்ரவுண்ட், ஆனா 2 கேரக்டர் ரியல் கேரக்டர் இருப்பாங்க. இப்ப எங்கடா இருந்து வந்திருப்பாங்கன்னு நம்ம நினைச்சோம் இல்லைங்களா? அவர் எங்க இருந்து வந்திருக்காருன்னா நம்ம வேலு பிரபாகர் சார் கிட்ட இருந்து தான் வந்திருக்காரு. அதனாலதான் அந்த முதல்ல ட்ரை பண்ற விஷயம் எல்லாம் அவருக்கும் கை வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இயக்குனர் கதிர் அவர்களை நான் வேலு பிரபாகர் சார் பத்தி அவருடைய நினைவுகளை பகிர்ந்துக்க அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சத்யராஜ் சார் மற்றும் நிறைய எல்லாரும் வந்திருக்காங்க. என் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிரபாகருடைய நண்பர்கள். வேலு பிரபாகர் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், ஒரு குரு, 2 அப்புறம் கொடுக்கறதுலயும் ஒரு கர்ணன் மாதிரி தான் அவரு. கர்ணன் அதுக்காக பல 100 கோடி வச்சுட்டு எடுத்து கொடுக்கறது இல்ல. இருக்கிறதே 10,000 ரூபாய் தான் கையில இருந்துன்னா 10,010 ரூபா கடன் வாங்கி ஒருத்தர் கொடுத்துருவார். அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டு தன்னம்பிக்கையோடு நடக்கிற ஒரு அவரோட நான் ஆரம்ப காலத்துல இருந்து பழகிருக்கேன். சினிமாவில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா நான் ட்ரை பண்ற காலம் அது. நான் பாக்யராஜா சார், பாக்யராஜ் சார் நான் ட்ரை பண்ணேன். நான் பாக்யராஜ் சார் படத்துல நான் டிசைனரா ஒர்க் பண்ணேன். அதனால எனக்கு பாண்டியராஜன் மாதிரி ஜிஎம் குமார் சார்லாம் எனக்கு ரொம்ப நெருக்கமா எனக்கு பழக்கம். ஏன்னா அறுவடை நாள், அதுக்கப்புறம் இது மாதிரி நிறைய படங்கள்ல, கன்னிராசி படங்கள்ல எனக்கு டார்லிங் 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 பாக்யராஜ் சார் படங்கள்ல எல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர் டைட்டில் கதிரேசன் தனியா வரும். ஜிஎம் குமார் சார், பாண்டியராஜன் பேர்லாம் ஒரு 4-5 பேர் சேர்த்து வரும். எனக்கு தனியா டைட்டில் போட்டு விடுவார் பாக்யராஜ் சார்லாம். அதனால எனக்கு அப்பத்துல இருந்து எனக்கு ரொம்ப பழக்கம். பட் பாக்யராஜ் சார் இருந்து கன்னிராசின்ற படத்தை லிவிங்ஸ்டன், அப்புறம் ஜிஎம் குமார் சார், பாண்டியராஜன் 3 பேரும் வெளியே பரபரப்பா பேசப்பட்ட நேரம். அந்த நேரத்தில் முக்கியமான 3 அசிஸ்டன்ட்ஸ் தனியா படம் பண்ணாங்க. எனக்கு பாண்டியராஜன்லாம் ரொம்ப பழக்கம் எனக்கு அந்த டைம்ல. ஏன்னா அவருக்கு நான் அடுத்த படத்துக்கு கன்னிராசி பண்ணும்பொழுதே இன்னொரு ப்ரொடியூசரை நான் தான் அறிமுகப்படுத்தி வச்சேன். இப்போ ஆனா அறிமுகப்படுத்தி வச்சேன், நண்பரா இருந்தாலுமே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா என்ன உள்ளுக்கு சேர்த்துக்கல. என்ன நான் போய் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், பார்க்க போவேன். ஏன்னா என்ன டிஸ்கஷன் நடந்துட்டு இருந்தது, உள்ளுக்கு என்ன கூடவே இல்லை. அப்போ வேலு பிரபாகர் வந்தாரு. அப்ப எனக்கு நிறைய ரொம்ப பழக்கம் கிடையாது. என்னோட ஓவியம், நான் ஒரு ஓவியம்னு தெரியும். நான் நிறைய படங்கள் 3ஆம் முறை அந்த நேரத்தில் நிறைய படங்களுக்கு டிசைனரா ஒர்க் பண்ணியிருக்கேன். காலேஜ் படிக்கும்போது சினிமாவில் வேலை செஞ்சுதான் நான் குள்ளூர்ல படித்தேன் நான். அப்போ இவர் என்னோட டிராயிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன இப்போ உள்ளுக்கு போய் கொஞ்ச நேரத்தில் திடீர்னு என்ன உள்ளுக்கு கூப்பிட்டாங்க டிஸ்கஷன் ரூம்ல. என்ன டிஸ்கஷன் ரூம்ல கூப்பிட்டு என்ன ஒரு எவ்வளவு பெரிய ஓவியம் நீங்க அவர் வெளியே நிக்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லி உட்காருப்பா. அப்பதான் எனக்கு ஜெயக்குமார் ரைட்டரு, பாண்டியராஜன் டைரக்டர், இவங்க எல்லாம் நிறைய வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே உள்ளுக்கு நுரையிற அந்த ஒரு வாய்ப்பை உருவாக்கினது வேலு பிரபாகர் சார் தான். ஏன்னா ஒரு ஓவியன் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமானவன்.
அப்படின்றத அவங்களுக்கு எடுத்து சொல்லி என்ன உள்ள உட்கார வச்சார். அப்படி அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு. ஏன்னா முதல்ல அந்த டிஸ்கஷன்ல உட்கார்றது என்னன்னா, கன்னிராசி ஆபீஸ்ல வந்து ராமகிருஷ்ணா ஸ்ட்ரீட்ல நான் உட்கார்ந்த அந்த நினைவு ஞாபகம் இருக்கு. அன்றையிலிருந்து எனக்கு அவர் என்ன கூட்டு போயிடுவாரு. நான் ஈவினிங் டிஸ்கஷன் முடிச்சோன்னு எங்கம்மா போறேன்னுவாரு. எங்க போறது, அப்பதான் ரூமே இருக்காது, எங்க போய் தங்குவோம் நைட் யோசிச்சுட்டு இருப்போம். பல ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல தங்குவோம், அரும்பாக்கத்துல தங்குவோம், எங்க தங்குவோன்னே நமக்கு தெரியாது. அதனால தென்னத்துல பிரபாகரோட அவர் ரூம் போயிடுவோம். அவர் ரூம் போயாச்சுன்னா அப்புறம் அந்த இரவு வந்து ஒரு தனி உலகம். அந்த கனவு உலகத்தை அப்பதான் அப்படி ஓபன் ஆகும் நைட். அப்படியே பயங்கரமா அவர்கிட்ட வந்து ஐஎல்எம் புக்ஸ் எல்லாம் நிறைய பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ். கஷ்டப்படுவார், அவ்வளவு காசையும் புக் வாங்கிடுவார். அவர் அற்புதமான கலெக்ஷன்ஸ் வீட்டில் வச்சிருப்பார். ரொம்ப அதை பார்த்துதான் நான் வந்து அப்பவே நான் வந்து 25,000 ரூபா ஒரு கிரவுண்டு நிலம் இருக்கிற காலத்துல நான் 1 லட்ச ரூபா கொடுத்து புக் வாங்குவேன். எல்லாம் பிரபாகர் சேட்டை கத்துக்கிட்டதான் நான். ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் அவர்கிட்ட நான் கத்துக்கிட்டேன். அந்த மாதிரி எப்படி புக் வாங்கணும், என்னென்ன புக்கு படிக்கணும். ஐஎல்எம் பற்றிய இண்டஸ்ட்ரியல் லைட் அண்ட் மேஜிக்ன்ற ஒரு புக்கை நான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் வீட்டில் தான் நான் பார்க்குறேன். அவர் முதல்ல இந்த ஃப்ரேம் பற்றி எனக்கு முதல்ல சொன்ன விஷயங்கள் இன்னும் நினைவு இருக்கு. யாருமே சொல்லியிருக்க முடியாது என்று சொன்னாரு. ஒரு ஃப்ரேம்னா என்னம்மா அப்படின்னாரு. இல்லம்மா ஃப்ரேம்னா என்ன, எல்லாரும் வைக்கிறது என்ன ஃப்ரேம்? இல்ல ஃப்ரேம்னா என்னன்னா ஒரு கோடு போட்டு காமிச்சார், ஒரு லைன் போட்டு இது ஃப்ரேம். இது எப்படி நீ அடையாளப்படுத்துது, எவ்வளவு பெரிய ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவார். இல்ல தெரியல சார், சொல்லுங்க சார். இல்ல இது எவ்வளவு ஃப்ரேம், எப்படி இதை நீ அடையாளம் காட்டுவார் அப்படின்னா, அதுக்குள்ள ஒரு மனிதனை இல்லைன்னா ஒரு முகத்தை கண்ணு மட்டும் இப்படி காமிச்சிங்கன்னா இவ்வளவு பெரிய ஏரியா. அதுல ஒரு மகனை நிக்க வச்சேன்னா ஏரியாவை அதை வந்து ஒரு ஃப்ரேம்ங்கிறது எப்படி ஒரு அதுக்குள்ள ஒரு கூட்டம் நிக்குது அப்படின்னா ஒரு 4 கட்டத்துக்குள்ள எப்படி நீ அதை ஃப்ரேம் பண்றது பற்றி அந்த ஃப்ரேம் ஒரு வெள்ளை ஃப்ரேம், வெள்ளையில இருந்து நீங்க இப்படி பேன் பண்ணீங்கன்னா ஒரு முகத்தை காமிச்சீங்கன்னா ஒரு சின்ன ஏரியா, அங்கிருந்து காட்டு ஒரு பெரிய கூட்டத்தை காட்டினீங்கன்னா ஒரு பெரிய கிராண்ட் ஓபனிங். அது மாதிரி ஒரு ஃப்ரேம்ஸ் பற்றி எப்படி ஃப்ரேம் பண்ணும் அப்படிங்கறத பற்றி எல்லாம் இரவெல்லாம் பகலெல்லாம் அவரோட நிறைய நாட்கள் தங்கி எனக்கு சினிமாவை எனக்கு வந்து வளர்த்து. அதனாலதான் நான் வந்து அதுக்கப்புறம் அவர் வந்து பெரியாரை பற்றி பேசும்போது கடவுள், நான் ஆரம்பத்தில் அவரோட சேர்ந்து கடவுள் பற்றி நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். ஏன்னா அப்போ அந்த பயத்தை போக்குனார். அந்த கடவுள் இல்லைன்ற எண்ணம் வந்த அப்புறம் ஒரு பயம் போயிடுச்சு. துணிவா அந்த மாதிரி பல விஷயங்கள் பிரபாகரோட நான் வாழ்ந்திருக்கேன். நெருக்கமா அவரோட குடும்பத்தோட ரொம்ப நெருக்கம். எனக்கு அவங்க அப்பா அம்மா எல்லாம் எனக்கு ரொம்ப பழக்கம். ஏன்னா பிகாஸ் பல நாட்கள் சாப்பிடாத நாட்கள்ல நான் அவங்க அம்மா எனக்கு நிறைய பரிமாறிக்காங்க. எனக்கு நிறைய முறை வீட்டோட புள்ள மாதிரி இருப்பாங்க. என்ன மட்டும் இல்ல, இது மாதிரி என்ன மாதிரி நிறைய இளைஞர்களுக்கு தன்னை வந்து ஏதாவது திறமை இருக்கிற இளைஞர்களை அப்படியே கூட வச்சுப்பாரு. அவர் விட மாட்டார், அப்படியே கட்டி பிடிச்சுப்பாரு, கூட்டு போவாரு, கையில இருந்தா காசு கொடுப்பாரு, சாப்பாடையும் கொடுப்பாரு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் கூட பழகிற நாட்களை நம்ம வந்து மறக்கவே மாட்டேன். சினிமாவில் அந்த மாதிரி ஒரு பர்சன் பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் எனக்கெல்லாம் இந்த மாதிரி பெரிய புதுமுகங்களை வச்சு பயங்கரமா படம் எடுக்கணும். எனக்கு இப்ப என்னோட படங்கள் புதுமுகங்கள் தமிழ் படமா, தமிழ் இப்பவே பேன் இண்டியா இப்ப சொல்றதெல்லாம் நான் இப்ப 25 இயர்ஸ் பேக் என்னோட இதயம் காதல் காதனம் எல்லா படங்களும் ஹிந்தி தமிழ் தெலுங்கு எல்லா லாங்குவேஜிலும் ரிலீஸ் ஆச்சு. ஆனா பெரிய ஆர்டிஸ்ட் கிடையாது, எல்லாம் புதுமுகங்கள் தான். ஐ ஸ்பெண்ட் ஆல் த மணி ஆன் மூவி மேக்கிங். அந்த ஒரு பலத்தை எனக்குள் உருவாக்குனவர் கண்டிப்பா அதுல மிகப்பெரிய பங்கு பிரபாகருக்கு இருக்கு. நான் மறக்க முடியாத அவர் இவ்வளவு சீக்கிரம் இறக்கிற ஆன்மா இல்ல. எனக்கு வேதாத்திரி மகரிஷி எனக்கு ஒரு குரு. அவர் சொன்னபடி எனக்கு வந்து அவர் இறக்கல, அவருடைய ஆன்மா இருந்து கொண்டிருக்கிறது. நாம் பேசுவதை எல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். நம்மளை பல்வேறு நிலையில் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று முடித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கொடுத்திருக்க. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி கதிர் சார். நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். இதே டேபிள், இதே இடம், இதே பேக் டிராப்ல வேலு பிரபாகர் சார் நின்று பேசிட்டு இருக்காரு. நாங்க 2 பேர் போய் ஒரு படத்தை எடுத்துட்டு வந்தோம், அது நானும் அகரணும் அப்படின்னு சொல்லி அவரை புகழ்ந்து பேசின ஒரு இந்த ஐஎல்எம் பற்றி சொல்றப்ப நான் முதல்ல ஹாலிவுட்ல போயிட்டு போறேன். அங்கிருந்து நான் பிரபாகர் போன் பண்ணேன். ஏன்னா பிகாஸ் எனக்கு அதெல்லாம் ஆரம்பத்தில் எனக்கு ஊட்டினவர் அவர் தான். நான் ஹாலிவுட் போய் ஐஎல்எம் ஃபோர்ட் கொப்போலோ அவர் பற்றி, ஃபோர்ட் கொப்போலோ கேமராமேன் பற்றி, அப்புறம் வந்து ஸ்டீவன் ஸ்பீல்பர்க், ஜார்ஜ் லூகாஸ் பற்றிலாம் ரொம்ப ஆரம்பத்தில் இந்த உலக சினிமா பற்றி நிறைய பேசுறதுக்கு எல்லாம் அங்கே ஆட்களே கிடையாது. அது ரொம்ப பிரமிப்பா இருந்தது. அப்புறம் நான் சினிமாவில் ஹாலிவுட்ல போய் நான் முதல்ல பிரான்சிஸ்கோ ஆபீஸ்க்கே போனேன். அவர் ஆபீஸ்ல அவரோட ஆஸ்கர் எல்லாம் பார்த்தேன். ஏன்னா பிகாஸ் அந்த ஆஸ்கர் கனவுல அங்க போய் அதெல்லாம் பார்த்துட்டு நான் பிரபாகருக்கு அங்கிருந்து போன் அடிச்சேன். சார் நீங்க நான் ஃபோர்ட் கொப்போலா சார் மீட் பண்ணேன், இது மாதிரி அங்க பண்ணேன்னு சொல்லி அந்த பிரமிப்போட, ஏன்னா அந்த கனவுகளை உருவாக்கும் போது அதை அடையிறப்ப அதை யாரும் எனக்கு தூண்டாங்க, அந்த தீபத்தை ஏற்றவங்களோட கலந்துக்கிறப்ப அந்த ஒரு மிக அற்புதமான
ஒரு நினைவுகள் எனக்கு ஞாபகம் வந்தது, சொல்ல மறந்துட்டேன். அதே மாதிரி விலாங்குமீன் ஒரு படம் நான் மறக்க முடியாத, ஜெயதேவி டைரக்டர், என்னோட டைரக்டர், அவர்கிட்ட கூட்டு போய் இந்த பையன் நல்ல வேலை செய்வான், நல்ல ஓவியன், நீங்க சேர்த்துக்கணும்னு சொல்லி அவர் கூட, அவர் கேமராமேன் ஒர்க் பண்ணாரு, பெஸ்ட் கேமராமேன். அவரை மாதிரி சிம்பிளா லைட் பண்றதுக்கு அவருக்கு எதுவுமே தேவையில்லை. சின்ன ஒரு தூக்குச்சி, ஒரு சின்ன ஒரு கேண்டில் லைட் இருந்தா போதும், அதை வச்சு பியூட்டிஃபுல்லா போட்டோகிராஃப். ஏன்னா பிகாஸ் நான் ஓவியங்கிறதுனால தெரியும், ஒரு சின்ன போட்டோ பல்ப் வச்சு வெறும் 4 கேண்டில் லைட் வச்சு ஒரு பியூட்டிஃபுல் செட்டை அப்படியே லைட் பண்ணுவோம். ரொம்ப அற்புதமா இருக்கும். யதார்த்தம், சினிமால யதார்த்தத்தை வந்து போட்டோகிராஃபியில கொண்டு வந்தவர்னா வேலு பிரபாகர். அவர் மறக்க முடியாத ஒரு சினிமா நம்மளிடம் இருந்துகிட்டு இருக்கிறது, வழி நடத்தி கொண்டிருக்கிறது. நன்றி வேலு பிரபாகர் சாருக்கு, நன்றி. ரொம்ப முக்கியமான தகவல் சொன்னீங்க. அடுத்து அவர் ரொம்ப பாராட்டிய இயக்குனர் அகரன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் அவரை பற்றி. அனைவருக்கும் வணக்கம். அதாவது வேலு பிரபாகர் ஐயாவை பத்தி சொல்லணும்னா நான் ரொம்ப கண்ணீர் தான் எனக்கு வரும். ஏன்னா அவரோட நெருங்கி ரொம்ப டிராவல் பண்ணவன் நான் தான். இல்ல, நானும் ஒருத்தன். அதுல புரட்சிக்காரன் படத்துல லிபர்ட்டி கிரியேஷன் பேர்ல பெரியார் திடல்ல அதாவது ஆரம்பிச்சு கடைசி தியேட்டர், அதாவது வந்து திருநெல்வேலி ஏரியாவில் போய் டிசிஆர் மாதிரி டிக்கெட் கிழிச்சு அப்படி ஒரு அனுபவத்தை கொடுத்த ஒரு திரைப்படம் தான் புரட்சிக்காரன். சத்யராஜ் ஐயா வந்து 5 நாள் தான் டேட் கொடுத்தாரு, எந்த ஒரு பைசா அதில் வாங்கல. வந்து வேகமா அவரும் பெரிய உழைப்பு அதில் கொடுத்தாரு. அவரோட அந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் அந்த மேகசின் ரெடி பண்ணுவாங்க, அப்பெல்லாம் பிலிம் ஃபார்மேட். அதை ரெடி பண்ணும்போது அது தொடரும்போது என்ன அப்பயே கண்ணீர் வடிச்சிட்டேன். ஏன்னா அவ்வளவு உழைப்பு மற்றவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலும் என்கிட்ட இருந்தது. ஏன்னா ஒரு எடிட்டரா, ஒரு சம்டைம்ஸ் அந்த கேமராமேன் கூட வந்திருக்காரு, அவரை கூப்பிட்டு உதயசங்கர், அவர் கூட்டு போயிட்டு எடு அகரன் அப்படிம்பாரு. நிறைய ஷார்ட்ஸ் நான் போய் எடுப்பேன், அப்படிலாம் நிறைய எடுத்திருக்கேன். அப்படி எனக்கு ஒரு சினிமாவை எளிமைப்படுத்தி இப்படி யார் வேணாலும் ஒரு சினிமாவை கையாளலாம் அது அப்படிங்கிற ஒரு சிம்பிளிசைஸ் பண்ணி கொடுத்தவர் வேலு பிரபாகரன். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே போல வந்து அதுக்கு பிறகு கடைசியா வந்து நாவலருடைய பெரியார் திடல்ல அந்த மீட்டிங் நடந்துச்சு. ரொம்ப அது ஒரு மறக்க முடியாத அந்த ஒரு சினிமா வந்து என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப மறக்க முடியாத ஒரு சினிமா. அதே போல சிறிது காலம் வெளியே போயிட்டு ஜெயதேவி மேடத்திட்ட பவர் ஆஃப் உமன் ஒர்க் பண்ணேன். அதுக்கு பிறகு நான் வெளியே வந்துட்டு கேமரா முடிச்சுட்டு அப்புறம் ஒரு சின்ன கேப் பிறகு அவர் சந்திக்கும் போது இந்த பெரியார்களை பற்றி அந்த பெரியார் பதிவு எல்லாம் ஷூட் பண்ணி அதை வலைதளத்தில் ஏற்றி விடுறது, அவரோட நான் கேமராமேனாகவும் அவரோட ஒர்க் பண்ணி நிறைய பண்ணிட்டு இருந்தோம். அதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப காலகட்டமாக பண்ணிட்டு இருந்தோம். இப்ப கடைசியா பேக் டு பாண்டிச்சேரின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் ஒரு படம் பண்ணோம். அதுக்கு அவரு தான் மெயின் கோஸ்டா ஒர்க் பண்ணாரு. நான் அவரோட ஒர்க் பண்ணேன், அவரோட நிறைய ஒர்க் பண்ணேன். இப்ப கடைசி காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நிறைய பெரியார்கள் அந்த இன்னும் கூட கடைசி பேருரை என்னிட்டு தான் இருக்கு, அதை விரைவில் வெளியிடுவோம். சோ நான் தான் எடுக்கிறது, எடிட் பண்றது, அதை டோன் மாத்துறது, அந்த வேலை நான் தான் பண்ணிட்டு இருப்பேன். அது மட்டும் இல்ல, இப்போதைக்கு ஒரு படம் எடுத்துட்டு இருந்தாரு, கடவுள் 2. எல்லாத்திலையும் இப்ப கடைசி காலகட்டத்தில் தொழில் ரீதியா அவரோட நான் பயணிச்சேன். சோ இது ஒரு முக்கியமான பதிவா நான் உங்களுக்கு சொல்லணும். இந்த வாய்ப்பு வந்து இந்த மாதிரி தான் நான் இன்னமும் நிறைய படங்களை நானும் எடுத்துட்டு இருக்கேன். அடுத்த கூட இந்த வரப்போற ஒரு சில்ட்ரன் மூவி கூட சரிதான், ஒரு எப்படி சிம்பிளிசைஸா ஒரு பிலிம் எடுக்கலாம் அப்படிங்கறத வந்து கத்துக்கிட்டேன். அவரை பத்தி நான் சொல்லணும்னா நானும் அவரும் பயணிக்கும் போது, காரில் பயணிக்கும் போது நிறைய விவாதங்கள், என்னுள் பெரியாரை ஊற்றியவர் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பத்தி சொல்லலாம். நானும் ஒரு பெரிய மூடனா தான் இருந்தேன். எனக்கு வந்து ஒரு தெரிவு கொடுத்தது வந்து வேலு பிரபாகரன் ஐயா தான், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இதை சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது நன்றி. தேங்க்யூ இந்த வாய்ப்புக்கு. நன்றி. படத்தை எடுத்துட்டார். கடவுள்னு ஒரு படத்தை எடுத்தா அந்த அப்பவே தெரியும் இதுக்கு யாரா ப்ரொடியூசரா இருந்திருப்பாங்க, யார் ப்ரொடியூசர் பண்ணிருப்பாங்க, ப்ரொடியூசரா இருந்திருப்பாங்க, ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க. இப்படிதான் எல்லாருக்குமே ஒரு எண்ணம் ஓடி இருக்கும். ஒரு ப்ரொடியூசரோட அறை எப்படி இருக்கும்னாலே அது ஒரு பெரிய பூஜை அறையா தான் இருக்கும் எல்லா இடத்துலயுமே. அப்படி இருக்கும்போது கடவுள் இல்லடான்னு அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருடா மனித தென்மமேன்னு ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு யார் ப்ரொடியூசரா இருந்திருப்பாங்க அப்படிங்கறதா எல்லாருக்கும் ஒரு கேள்வியா இருக்கும். சரி, இவர் அடுத்த படம் பண்றாரு அப்படின்னா
அதுக்கு மேல இவர் என்ன கருத்தை சொல்ல முடியும்? கடவுளே எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, அதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் வீரியமா ஒரு கருத்தை சொல்லணும்னா அதுக்கு எங்க இருந்து ப்ரொடியூசர் கிடைக்கும் அப்படின்னு தான் எல்லாரும் யோசிச்சிருப்பாங்க. அப்ப நின்னவர்கள் தான் திராவிடர் கழகம். ஏன்னா அவர் திராவிடர் கழகத்துக்கும் அவருக்கும் நீண்ட தொடர்பு உண்டு, நெருக்கமாக இருந்தவர். அவர் மறைவுக்கு ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்கள் இரங்கல் தெரிவிச்சிருந்தாங்க. அப்படி இந்த புரட்சிக்காரன், அதாவது அவர் ஒரு சிம்மாசனம் கடவுள் படம்னா அவரோட மணிமுடி புரட்சிக்காரன் அப்படின்னு சொல்லலாம். வேலுப்பிரபாகரனாலே கடவுள் புரட்சிக்காரன்ங்கிறது அவரோட அடையாளமா இருந்தது. அப்படி ஒரு மாபெரும் புரட்சிகரமான படத்தை எடுத்த திராவிடர் கழகத்தின் சார்பாக திராவிடர் கழகத்தின் பொருளாளர் வி குமரேசன் தோழர் அவர்கள் வந்திருக்கார். அவர் ஐயாவை பத்தின சில நினைவுகளை பகிர்ந்துக்குவார். சீரிய பகுத்தறிவாளரும் தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கை பற்றாளரும் செயற்பாட்டாளருமான திரைப்பட இயக்குனர் வேலு பிரபாகரன் அவர்களுடைய உருவப்படத்தினை திறந்து வைத்து நினைவேந்தல் உரை ஆற்ற இருக்கின்ற இனமுரசு சத்யராஜ் அவர்களே, பெரியார் திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் விடுதலை ராஜேந்திரன் அவர்களே, உரையாற்றிவிட்டு விடைபெற்றிருக்கின்ற பெரியார் திராவிடர் கழகத்தின் தலைவர் சகோதரர் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை இணைப்புரையோடு மட்டுமல்லாமல் ஒருங்கிணைத்து அவருடன் பழகிய திரைத்துறையில் உடன் பயணித்த அனைவரையும் அழைத்து இந்த நிகழ்ச்சியை நடப்பதற்கு முக்கிய காரணமாக இருக்கும் திரைப்பட இயக்குனர் சங்ககிரி ராஜகுமார் அவர்களே, எனக்கு முன்பாக வேலு பிரபாகரன் அவர்களை பற்றிய நினைவுகளை பகிர்ந்த திரைத்துறையை சார்ந்த தோழமைகளே, இந்த நிகழ்ச்சி இவ்வளவு தூரம் நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய வேலு பிரபாகரன் அவர்களுடைய குடும்பத்தார், குறிப்பாக அவருடைய தம்பி மதிப்பிற்குரிய திரு ராஜா அவர்களே, உறவினர்களே மற்றும் திரைப்பட துறையை சார்ந்த தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். திரைப்படத் துறையில் அதுவும் ஒரு இயக்குனர் பணியில் ஒரு முற்போக்கு கருத்தை சொல்ல வருவது என்பது ஒரு பெரிய விஷயம். பொதுவாக முற்போக்கு கருத்துக்கள் அது ஏன்னா இங்க உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, அது வணிக ரீதியில் பெரும்பாலானவர்கள் செயல்படக்கூடிய ஒரு தளம். அந்த முற்போக்கு கருத்துக்களையும் தந்தை பெரியார் அவர்களுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு துணிச்சல் என்பது வெகு சிலரிடம்தான் இருக்கும். பெரியாருடைய கொள்கையை பொறுத்தளவிலே பல்வேறு தளங்களில் அவர் செயல்பட்டவர். சமுதாயத்தை மேம்படுத்த வேண்டும் என்று, எங்கெல்லாம் மனிதன் அடிமைப்பட்டு கிடக்கின்றானோ அங்கையெல்லாம் அவனை விடுதலை பெறச் செய்ய வேண்டும் என்று பாடுபட்டவர். அவருடைய செயல்பாட்டு தளமான சமூக நீதியை பற்றி திரைப்படத்திலே சொல்லிவிடலாம், பெண்ணுரிமையை பற்றி சொல்லிவிடலாம், மூடநம்பிக்கை ஒழிப்பை பற்றி சொல்லிவிடலாம். ஆனால் கடவுள் மறுப்பு என்பது அவ்வளவு எளிதில் சொல்ல முடியாத ஒரு கருத்து. ஏன்னா ஐயா அவர்களே கடவுள் மறுப்பை எடுத்த உடனே ஆரம்பிக்கல. அவர் மற்றதெல்லாம் பேசிட்டு கடைசியில் இதில் கை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள் இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தவே தந்தை பெரியார் அவர்கள் கையில் எடுக்கிறார். பொதுவாக திரைப்படத்துறையில எந்த ஒரு கருத்துக்களையும் ஒரு சஜஸ்டிவாகத்தை நேரடியாக சொல்லாம அப்படித்தான் சொல்லக்கூடிய வழக்கம். அதுல நேரடியாக நெத்தியில் அடிச்சது மாதிரி கடவுள் மறுப்பை, அந்த கொள்கையை சொல்லக்கூடிய ஒரு துணிச்சலுடன் அந்த பணியில் திரைப்படத்துறையில் செயலாற்றியவர் வேலு பிரபாகரன் அவர்கள். திராவிடர் கழகத்தின் தலைவர், தமிழக தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள்,
தந்தை பெரியார் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி. சூப்பர் மார்க்கெட்ல நமக்கு தேவையான பொருட்கள்லாம் இருக்கும். இருக்கிற பொருட்கள்லாம் தேவையான பொருட்கள் தான். எல்லாத்தையும் வாங்கணும்னு ஆசையும் இருக்கும். ஆசை இருக்கிறதுக்காக எல்லாத்தையும் வாங்க முடியாது. அந்த வாங்குறதுக்கு உரிய பொருள் அப்படின்ற ஒரு கணிப்பு வந்து நம்ம கிட்ட இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கொள்கை தான் கடவுள் மறுப்பு கொள்கை. இதை வந்து எனக்கு தெரிஞ்சு வேலு பிரபாகரன் அவர்களை விட துணிச்சலாக திரைத்துறையில் சொன்னவர்கள் யாரும் இல்லை என்றுதான் கூற வேண்டும். 2 படம். ஏன்னா திரைப்படத்துறையில தொடர்புடைய நிறைய அவங்க அனுபவங்களை வந்துட்டு சொன்னாங்க. 2 படம். கடவுள், புரட்சிக்காரன். கடவுள் அப்படின்ற டைட்டில் வச்சுக்கிட்டு கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய செய்தியை பரப்பினவர் அவர். சொல்ல வேண்டிய மெசேஜ் வந்து கடவுள் இல்லை, ஆனா படத்துக்கு டைட்டில் வந்துட்டு கடவுள். அதுக்கு மேல என்னன்னா கடவுளே ஒரு கேரக்டர் வருவார். அது ஒரு பெரிய அந்த திரைப்பட மொழியில அது ஒரு பெரிய ஒரு புரட்சி. அது எளிமையாக மனிதராக வருவார். எல்லாத்துமே உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஒரு நடிகர் இயக்குனர் மணிவண்ணன் அவர்கள் தான் அந்த கடவுள் அந்த கேரக்டர்ல வந்துட்டு நடிச்சிருப்பாரு. சாதாரண எளிமையான மனிதன் அப்படின்றதுல அவரு இந்த உலகத்துல வந்துட்டு அவரு நண்பரோட உலகத்துல என்ன நடக்குது அப்படின்றத ஒரு பார்க்கக்கூடிய நிலைமையில இருப்பாரு. அவர் இருக்கதான் இப்ப வந்து பெரிய விந்தையா இருக்கும். அதை வந்து ரொம்ப அவருக்குரிய நகைச்சுவையினரோட நக்கல் அடித்து பேசுவார். சோ இப்படி எல்லாம் நான் என்னை பத்தி நினைக்கிறாங்களா அப்படின்றது மாதிரி ஆரம்பிச்சு சமூக அவலங்கள், சமூக அநியாயங்கள் இதெல்லாம் கடவுளின் பெயரால் நடக்கும்போது ஆச்சரியப்படுறது மாதிரி இருக்கும். என் பேரை வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்றாங்களா அப்படின்ட்டு. அந்த படத்தின் உச்சகட்டமாக என்ன அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிந்ததை நான் நினைவூட்டுறேன். இந்த அநியாயம் என் பேரை சொல்லி நடக்குதா அப்படின்னு செயல்பட துவங்கும் போது உடன் இருக்க நண்பரால் கடவுளை கொலை செய்யப்படுகிறார். கடவுள் கொலை செய்யப்படுகிறார் என்றதை திரைப்படத்தில் காட்டுவதற்கு ஒரு துணிச்சல் வேணும். அப்படிப்பட்ட ஒரு துணிச்சலுடன் செயல்பட்டவர் வேலு பிரபாகரன் அவர்கள். அடுத்து புரட்சிக்காரன். அது எங்களுடைய தயாரிப்பு, லிபர்ட்டி கிரியேஷன்ஸ். அந்த படம் தொடக்கமே வந்து எப்படின்னா ஒரு சிறைச்சாலை இல்ல வந்துட்டு ஒரு கேரக்டர், சொல்ல தேவையில்லை, சனாதன குடும்பி, மார்பிள பூணூல் இதெல்லாம் வச்சுட்டு அந்த கேரக்டரை ஆரம்பிக்கும். அது கொலை குற்றம் செய்ததாக அந்த கேரக்டர் இருக்கும். அந்த படம் முழுவதுமே பிளாஷ்பேக்ல தான் வரும். அவரை கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போக மாதிரி இருக்கும்போது பிளாஷ்பேக்ல வரும்போது வேலு பிரபாகரன் வந்து கதாநாயகனா நடிச்சிருப்பாரு. இளமுரசு சத்யராஜ் அவர்கள் கூட ஒரு முக்கியமான ஒரு பாத்திரத்துல நடிச்சிருப்பாரு. அவரு போராளியா நடிச்சிருப்பாரு. யாரு? வேலு பிரபாகரன். இளமுரசு சத்யராஜ் அவர்கள் வந்து அந்த அடக்கப்பட்ட ஒடுக்க மக்களை அருகில் இருந்து நெறிப்படுத்துகின்ற ஒரு புரட்சிகரமான ஒரு பாத்திரத்தில் நடித்திருப்பார். 2 பேருமே இறுதியில் வந்து கதையில வந்து கொல்லப்படுவார்கள். அப்படிதான் அந்த கதை இருக்கும். ஒரு கட்டத்துல பார்க்கும்போது டாக்குமெண்ட்ரி படம் மாதிரி இருக்கும். அது ஒரு 10 தொடக்கத்துல வரும்போது டாக்குமெண்ட்ரி, அப்புறமே வந்து கதை அந்த பின்னோட்ட ஆரம்பிக்கும் போது ஒரு கவித்துவம் அதுல இருக்கும். ஒரு பார்ப்பன குடும்பத்தில் பெற்றோர்கள், அதாவது பார்ப்பனர்கள் சனாதன குடும்பம், அது பெற்றோர்கள், அதுக்கு 2 ஆண் பிள்ளைகள், அண்ணன் தம்பி, ஒரு விதவை தங்கை அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டர் ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த மண்ணில் கடவுள் மறுப்பு என்பது பெரும்பாலும் பார்ப்பனிய எதிர்ப்பாகத்தான் இருக்கும் நமது நாட்டை பொறுத்தளவில்லை. புரட்சிக்காரன் என்று சொல்லி கடவுள் மறுப்பை சொல்ல வந்து அந்த பார்ப்பன குடும்பத்தையே அந்த கதையம்சத்தில் கொண்டு வந்து அந்த கதாநாயகனாக வேலு பிரபாகரன் நடித்த அந்த கதாநாயகன் அந்த பார்ப்பன குலத்தில் பிறந்த ஒருத்தான் ராமானுஜம் என்ற நிலையில் இருந்த தமிழ்மணி என்ற போராளியாக மாறுகின்ற வகையில் அந்த கதை இருக்கும். ரொம்ப ரொம்ப அருமையான படம். எங்க தயாரிப்புன்றதுக்காக சொல்ல வரல. ஏன்னா அது மாதிரி அந்த பிரச்சாரத்தை நாங்க மேடையில நடத்தி இருக்கோம், மாநாடு ஓட்டு சொல்லி இருக்கிறோம். ஆனா திரைப்படத்துல வந்துட்டு முதல் முறையாக சொன்னது வேலு பிரபாகரன் அவருடைய இயக்கத்தில் தான். அதுல உரையாடல்னு வரும்போது
அப்படியே ரொம்ப ஒவ்வொன்றும் நெத்தியில் அடிச்சது மாதிரி இருக்கும். இனமுரசு சத்யராஜ் அவர்கள் அந்த இடத்துல ஒன்று சொல்லுவார். அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை பார்த்து கொஞ்சம் அவங்க அப்படியே மனம் பேதலிக்கக்கூடிய இடத்துல, என்ன இத்தனை நாள் வரைக்கும் நீங்க அடிமைகளா இருந்தீங்க, இப்ப அந்த ஆதிக்கவாதிகளுக்கு அடியாட்களாக மாற விரும்புகிறீர்களா என்று கேட்பது மாதிரி ஒரு டயலாக் வரும். அடியாட்கள்னா தயவு செய்து வன்முறை சார்ந்தது மட்டும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அந்த ஆதிக்கவாதிகளின் கொள்கையை ஏற்றுக்கொள்பவர்கள் கூட அடியாட்கள் தான். அதே மாதிரி ஒரு மனிதனுக்குரிய அடையாளம் என்று சொல்லி வரும் பொழுது எத்தனையோ அடையாளங்களை சொல்லிவிட்டு சத்யராஜ் அவர்களுடைய டயலாக் தான் அது. கருப்பு அப்படின்னு வரும். கருப்பு என்பதற்கு என்ன விளக்கம்னா பொறுப்பு, சமூக பொறுப்பு என்று ஒரு பெரிய ஒரு கருத்தை திரைப்படத்துல ஒரே ஒரு அந்த உரையாடல்ல உரிய பாத்திர படைப்பின் மூலம் உரிய நடிகரின் மூலம் சொல்லக்கூடிய அந்த நுட்பமானது வேலு பிரபாகர் அவர்கள் செஞ்சிருப்பாங்க. அப்படியே நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த படம் இறுதியில எப்படி அப்படின்னா, அண்ணனே தம்பியை போராளியான தம்பியை சுட்டுக் கொள்றது மாதிரி வரும். சுட்டுக் கொள்ளும் போது கடைசியில, ஏன்னா அந்த கடவுள் மறுப்பு அப்படின்றத தெளிவா எப்ப வரும்னா, இனமுரசு சத்யராஜ் அவர்கள் கையில ஒரு பேட்ச், ஒரு பித்தளை பேட்ச் ஒண்ணு வச்சிருப்பார், கட்டியிருப்பார். கடவுளை மற மனிதனை நினை என்று சொல்லி அந்த பெரியார் படம் போட்டிருக்கும். கடவுள் இல்லை அப்படின்றது மாதிரி அந்த இதில் அதிகமா டயலாக் வராது. அதுவே அடையாளம். அந்த கதாநாயகன் சுட்டுக் கொல்லப்பட்டு உயிர் போகக்கூடிய தருணத்துல கடைசியாக சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், கடவுளை மற மனிதனை நினை அப்படின்னு முடியும். அதே மாதிரி சுட்டுக் கொன்ற அண்ணன் தண்டனையை நீதிபதி அறிவித்த அந்த சமயத்திலே கடைசியாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு என்னன்னா, தன்னுடைய விளக்கத்தை அளித்து விட்டு ஹே ராம். இந்த கொலை சம்பவத்தை சொல்லும் பொழுதே உங்களுக்கு ஒரு பிரபல்யமான கொலை, மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த வழக்கு எல்லாம் உங்களுக்கு நினைவு வரும். அப்படிப்பட்ட ஒரு மாறுபட்ட இன்றைக்கும் ஒரு சரித்திர சாதனையாக அந்த புரட்சிக்காரன் படத்தை இயக்கியவர் வேலு பிரபாகரன் அவர்கள். பாசம் ஒரு வேஷம் என்ற திரைப்படத்தில் ஒரு பெரியார் தொண்டராக, பெரியார் கருத்தியலாளராக அறிமுகமானார். திரைப்படத்துறையிலே மற்ற கேரக்டரா இருந்தாலும் கூட ஒரு பாப்புலரா வெகு மக்களுக்கு தெரிகின்ற வகையிலே பெரியார் தொண்டராக, தொண்டர்னு சொல்லும் போது அந்த தோற்ற பொழிவே பெரியார் மாதிரிதான் இருக்கும். நடித்தவர் வேலு பிரபாகரன். அதற்கு பின்பாக கடவுள் என்ற படம், அந்த கடவுள் படம் என்ற படம் வெற்றி விழா பெரியாரில் தான் நடந்தது. அவருக்கு பாராட்டு விழா நடத்தி ஒரு பணமுடிப்பும் திராவிடர் கழகத்தின் சார்பாக அளிக்கப்பட்டது. அப்புறம் எங்களுக்கு ரொம்ப அணுக்கமாகி புரட்சிக்காரன் படத்தை தயாரித்து அந்த இயக்குகின்ற பணியினை அவரிடம் அளித்தோம். அந்த காலகட்டத்தில் சில காலம் அவர் பெரியார் திடலில்தான் வாழ்ந்தார் என்ற செய்தியை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்வதில் நாங்கள் பெருமை அடைகிறோம். வேலு பிரபாகரன் அவர்களை பொறுத்தளவிலே திரைத்துறையிலே ஏதோ படம் எடுத்தோம், டைரக்ட் பண்ணோம், மறைந்தோம் அப்படின்றது மாதிரி இல்லாம அவரால் உருவாக்கப்பட்ட நிறைய தோழர்கள் இருக்கீங்க, கருத்தியல் சார்ந்த தோழர்கள். அவர் அந்த லெகசி அப்படின்னு ஒன்ன கிரியேட் பண்ணியிருக்காரு. அந்த திரைப்பட கொள்கை மரபை உருவாக்கி விட்டு சென்றுள்ளார். அவருக்கு உண்மையான ஒரு மரியாதை என்பது அந்த மரபை தொடர்ந்து எடுத்து செல்ல வேண்டும். என திரைப்படத்துறையின் தாக்கம் என்பது சமுதாயத்தில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு துறை. அந்த வகையிலே அவருடைய தோழர்களாகிய திரைப்படத்துறையை சார்ந்த உங்களுக்கெல்லாம் மாபெரும் பொறுப்பு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி, அவர் மறைந்த பொழுது எங்களுக்கு வந்த செய்தி, அவருடைய இறுதி நிகழ்வு எந்த சடங்கும் இல்லாமல் நடத்த வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் தெரிவித்தார் என்ற செய்தி எங்களுக்கு வந்தது. ஏன்னா பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் இறுதி சடங்குன்னு வரும்போது குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சடங்கு சாங்கித்யம் பண்ணிடுவாங்க.
பெரியார் பற்றாளராக வாழ்ந்து செயற்பாட்டாளராக இருந்து மறைவிலும் பெரியார் கொள்கைவாதியாக விளங்கியவர் வேலு பிரபாகரன். அவருடைய அந்த இறுதி நிகழ்வை அவர் விரும்பிய வண்ணம் வகையிலே ஏற்படுத்தி கொடுத்த அவருடைய குடும்பத்தாருக்கு இந்த நேரத்திலே நன்றி கூறி, இந்த உண்மையான வாய்ப்பை வழங்கிய தோழர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து, வேலு பிரபாகரன் அவர்கள் விட்டு சென்ற பணி தொடர வேண்டும் என்று வேண்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. ஒரு மனுஷன் வாழும்போது என்ன ஒரு பெரிய விஷயமா இருக்குது. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே அந்த மாதிரியான சம்பவங்கள் நிறைய இருக்கும். ஆனா வாழ்ந்து மறைஞ்ச பிறகு அந்த மனிதன் ஏற்படுத்திய விளைவுகள் என்ன அப்படிங்கறதா ஒரு வரலாறா மாறும். என்னுடைய பர்சனல் லைஃப்ல நான் அவர்கிட்ட வெள்ளை கிரகத்தில் கந்தசாமி அப்படின்ட்டு ஒரு கதையை நான் பண்றேன்னு சொல்லி வாங்கி வச்சிருந்தேன். அது ரொம்ப நாளுக்கு முன்னாடியே அந்த கதையை நாங்க பண்றதா டிஸ்கஸ் பண்ணி அந்த கதையை ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணோம். அப்ப அந்த கதையை எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த கதையை நான் வாங்கி வச்சுட்டேன். இவர் சும்மா நல்லாவே இருந்தாரு. அடுத்த நாள் அவருக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போனாரு. வந்துருவாரு நினைச்சுக்கிட்டே இருக்கும். பார்த்தா ஒரு நாள் இறந்து போயிட்டார். நான் கடைசி நாள் போறேன், அவரால் பேச முடியல, இறந்து போயிட்டார். எல்லாம் பண்றோம். 2 நாள் அங்க இருக்கேன். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை இதே நேரம் அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டு எனக்கு ஒரு யோசனை. நாம ஒரு கதையை வாங்கி வச்சோம், அது அவருக்கு தான் தெரியும். அடுத்து நம்ம இந்த கதையை பண்ணும் பொழுது என்ன சிக்கல் வரும், குடும்பத்தில் இருக்கிறவங்களோ சார்ந்தவங்களோ என்ன சிக்கல் வரும் அப்படின்ட்டு என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அது முடிச்ச பிறகு ஒரு மனிதன், ஒரு புரட்சிக்காரன் என்னெல்லாம் பண்ணுவான்னு நான் உண்மையில மெய்சிலிருக்க வச்ச ஒரு நிகழ்வு. ராஜா சாரை கூப்பிட்டு அவர் உயிர் போறதுக்கு முதல் நாள் இந்த கதையை ராஜ்குமாருக்கு நான் கொடுத்துட்டேன், அவன் படம் பண்ணும்போது எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கதையை கொடுத்துட்டேங்கிற விஷயத்த சொல்லிட்டு போயிருக்கார். ஒரு மனுஷன் தன்னுடைய இறுதி நாள் அப்படின்னு நினைக்கும் போது என்னெல்லாம் நினைக்கலாம், ஏதோ கவலைப்படலாம், ஏதோ விஷயத்த நினைச்சு அவர் கவலைப்பட்டு இருக்கலாம். ஆனா நம்மளால ஒருத்தன் பின்னால பாதிக்கப்படக்கூடாது, நம்மள நம்பி ஒருத்தன் ஒரு கதையை வாங்கி வச்சானே, அந்த கதையை பண்ணனா நாம சொல்ல வந்த கருத்து மக்களுக்கு போய் சேரும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. அப்படின்னா அவரோட இறுதி மூச்சு வரைக்கும் அந்த பகுத்தறிவு பிரச்சாரத்தை தான் அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறது ஒரு உதாரணம். அதே மாதிரி வெட்டுண்ட பெருமாள் அப்படின்னு ஒரு கதையை ப்ளூ சட்டை மாறன் அவர்களுக்கு கொடுத்தார். எனக்கு தெரிஞ்சு நான் கடைசி காலத்துல அவர் 2 பேரை ரொம்ப நல்லவன்டா அப்படின்னு சொல்லி என்கிட்ட போன்ல பேசினது 2 பேரை. ஒன்னு சதீஷ் சார், ஸ்ரீதேவி சதீஷ் அவர்களை. அவர் கொள்கை ரீதியா வேற தளத்துல இருந்தாலும் அவரை ரொம்ப நல்லவன், அவர் ரொம்ப நல்லவன் சொல்லிக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி இன்னொருத்தர் சொன்னாருன்னா ப்ளூ சட்டை மாறன் அவர்கள். அவன் ரொம்ப நேர்மையானவன், நல்லவன் அப்படின்னு. நான் டெடிகேட்டிவ் ஆனவன், நான் ஹார்ட் ஒர்க்கர், நான் புத்திசாலின்னு பேர் வாங்கிட முடியும். ஒரு சம்பவம் போதும். ஆனா ஒருத்தர்கிட்ட நல்லவன் பேர் வாங்கணும்னா லைஃப் லாங் அவன் நல்லவனாவே இருந்திருந்தா மட்டும்தான், ஒரு பெரிய ப்ராசஸிங் நடந்திருந்தா மட்டும்தான் ஒருத்தனை நல்லவன் சொல்லுவாங்க. அப்படி ஒரு நல்லவன் அவரால் அடையாளப்படுத்தப்பட்ட ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் அவரை பத்தி பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். நான் பொதுவாக இந்த மாதிரியான பொது நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதே கிடையாது. வேலுப்பிரபாகர் சாரோட விஷயம்ன்றதுனால மட்டும்தான் இதில் கலந்துக்கிட்டேன். அதுக்கு முக்கியமான காரணம், இந்த மாதிரி கொள்கை புரட்சின்னு போறவங்கெல்லாம் தோத்துறக்கூடாது. தோத்துறதுன்னா நம்ம ஊர்ல என்ன ஒரு கணக்கு வச்சிருப்பாங்கன்னா, என்னென்ன பேசுனா கடைசியில் என்ன ஆச்சு பார்த்தியா, அந்த கடைசியில் அம்போன்னு விட்டானுங்க பார்த்தியா எல்லாரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பயம் எனக்கு இருந்தது. தம்பி ராஜ்குமார் கூட நான் அதை பேசிக்கிட்டே இருப்பேன். கடைசி நேரத்தில் அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது அவருக்கு நிறைய பொருள் உதவி தேவைப்பட்டுச்சு. அதுக்கு நிறைய நண்பர்கள் உதவி செஞ்சாங்க. அண்ணன் சத்யராஜ் அண்ணங்கிட்டலாம் நம்ம தான் கொண்டு போனோம். அண்ணெல்லாம் பெரிய உதவி செஞ்சாரு. தம்பி அந்தோனிதாசன், அந்த மாதிரி நிறைய பேர் உதவி செஞ்சாங்க. இதை தாண்டி குடும்பம்னா நிறைய குழப்பம் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஆனா அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அவரை நல்லாவே கவனிச்சுக்கிட்டு பெரிய செலவு பண்ணி அவரை காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க. ஆனால் அது முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் இந்த நிகழ்ச்சியில நான் எல்லாரும் பேசும்போது இது ஒரு சோக நிகழ்ச்சி ஆக்கிடுவாங்களோன்னு பார்த்து பயந்துகிட்டு இருந்தேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ ஒருவேளை அந்த போட்டோவில் நான் இருந்து அவர் இங்கே பேசிட்டு இருந்தாருன்னா இந்த இடத்த ஒரு கலகலப்பாக்கி இருப்பாரு. ஏன்னா அவர் இயற்கையை ஏற்றுக்குவார் எப்பவுமே. மனுஷனா பிறப்பான் செத்து போடுவான்ட்டு. ஆனா அவர் இறந்ததை என்னால ஏத்துக்க முடியல. எனக்கு என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இறந்திருக்காங்க அந்த மாதிரி. ஆனா அவரை அன்றாட நான் நினைச்சு பாக்குறேன். அவர் கூட பழகின யாரா இருந்தாலும், ஒரு நாள் பழகியிருந்தாலும், ஒரு வருஷம் பழகியிருந்தாலும் அவர் மறக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பஞ்ச் வச்சுட்டு போயிடுவாரு. அப்படி நான் அவரை பத்தி நிறைய நினைச்சு பாக்குறேன். அது ஒரு முக்கியமான காரணம். என்னுடைய படத்துல அவர் நடிச்சிருந்தாரு. இதே மேடையில் அவர் என்னுடைய படத்துடைய ப்ரமோஷனுக்காக பேசியிருக்காரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ கூட யூடியூப்ல இருக்கும். அதெல்லாம் அவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம்.
இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணும்போது, ஒரு சாமி கும்பிடும்போது அதெல்லாம் நம்ம கிண்டல் கேலி பண்ணும்போது அவங்க எதிர்த்து பேசுவாங்க, சண்டையெல்லாம் வந்துடும் சமயத்தில். அவர் பார்க்குறவங்கட்டலாம் இதை பேசிக்கிட்டு இருக்காரு, அவர் எவ்வளோ பிரச்சனையை சந்திப்பார் அப்படின்ட்டு நான் அவரே கேட்டிருக்கேன். நான் முதல்ல சந்திக்கும் போதெல்லாம் அதை கேட்குறேன். சார் எப்படி சார் இதை சமாளிக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். அவர் ஒரு வாட்டி சொல்கிறாரு, அதை ஏன் கேட்குறீங்க, இந்த இவனுக்கு இப்படி தான் இருக்கிறானுங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சுட்டு சாங்கியம் பண்ணுறானுங்க, சம்பிரதாயம் பண்ணுறானுங்க, சாமி கும்பிட்றானுங்க, எனக்கு ஒரே பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்ட்டு அவர் பேச ஆரம்பிச்சிருவாரு. ஒரு பெரிய அறிஞர்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல உட்காந்து பேசுகிறேன், அவனுங்க என்ன மடக்கி கேள்வி கேட்குறானுங்க. இதுதான் நமக்கு நல்ல சந்தர்ப்பம், இவங்களை இன்னைக்கு தீர்த்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிடுவோன்ட்டு பேசினேன். கடைசியாக நான் ஒரு பாயிண்ட்டை கையில் எடுத்தேன். நான் ஒரு விதையை கையில் எடுத்துக்கிறேன், கீரை விதையோ ஏதோ ஒன்று, நீங்களும் எடுத்துக்கங்க. நான் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு மண்ணில் விதைக்கிறேன், நீங்க பாறையில் விதைங்க, எது விதைக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு கேட்டேன். அதுல ஒரு அறிவாளி கேட்டான் சார் என்ன பார்த்து, நீ கடவுள் இல்லை நீ பாறையில் விதையும் பார்க்கலாம் என்றான். டே, இவனுக்கிட்ட நம்ம இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம், இவனுக்கிட்ட தான் நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம், கையெடுத்து கும்பிட்டு வந்துட்டேன் சார் அப்படி சொன்னாரு. அவரு நானும் பொது இடங்கள்ல சந்திச்சுதான் அதிகமா பேசுவோம். ஹோட்டல்ல இங்க உட்காந்து பேசுவோம், ஒரு டிஃபன் சாப்பிடுவோம் அல்லது ஒரு காபி சாப்பிடுவோம். கொஞ்ச நேரம் சுவாரஸ்யமா போச்சுன்னா 2வது காபி சாப்பிடுவோம். ஏன்னா ஹோட்டலுக்காரன் பார்த்துக்கிட்டே இருப்பான்ல, உட்காந்துட்டு போக மாட்டேங்கிறானுங்கன்னு. 3வது காபி 4வது காபி எல்லாம் போச்சுன்னா அன்னைக்கு செம்ம என்டர்டைன்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம். அதுல ஒரு பாயிண்ட போடுவாரு, சார் நம்ம நாடே சார் காம்பவுண்ட் இல்லாத ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரி சார் அப்படின்னு. அப்ப இன்னைக்கு இருக்கு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 5வது காப்பி வரைக்கும் போயிடும். அன்னைக்கு செம காமெடியா பேசுவாரு, பேசின விஷயத்தே தான் பேசுவாரு, இந்த மூட நம்பிக்கைகளை பத்தியும் கடவுளை பத்தியும் தான் பேசுவாரு. ஆனா ஒரு நாள் பேசினதை மறுநாள் பேச மாட்டாரு. அவ்வளவு சிந்திச்சுக்கிட்டே இருக்காரு அதை பத்தி, அதனாலதான் அப்படி பேச முடியுது. இப்ப என்ன நீங்க 10 மேடையில் ஏத்துனீங்கன்னா 11வது மேடையில பேசுனதை பேசிடுவேன். ஆனா அவர்கிட்ட நான் பேசினப்போ ஒரு நாளும் பேசின வார்த்தை திரும்ப பேசினது கிடையாது. ஏன்னா அதை பத்தியே சிந்தனை. அப்படி ஒரு மாமனிதர். ஒரு நாள்லாம் ஒரு கதை சொல்றாரு, என்கிட்ட உட்காந்து சொல்லிட்டு இருக்காரு. சொல்லும்போது நான் அவரை கேட்கிறேன், இதுதான் கதை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. சரி சார், அதுக்கு என்ன இப்ப என்ன இதை என்ன பண்ண போறீங்கன்றேன். இது கதைங்க அப்படின்னாரு. இது என்ன பண்ண போறீங்க, இதெல்லாம் படமா எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றாரு. சார் இந்த கதையை எனக்கு கொடுத்துருங்களேன்ட்ட. எடுத்துங்க சார் அப்படின்றாரு. அப்ப என் படம் சென்சார்ல போய் மாட்டிக்கிட்டு 48 கட்டோட நிக்குது, பேண்ட் ஆகி. இந்த படம் வெளியே வராது, இது என்ன பண்ணுவேன்னு கேட்டாரு. சரி, அது அப்புறம் யோசிப்போம். ஏன்னா அந்த கதை அப்படியாப்பட்ட ஒரு கதை. தந்தை பெரியார் வாழ்நாள் முழுவதும் எதை சொல்லணும்னு நினைச்சாரோ அது ஒரு 2 மணி நேரம் படத்துக்குள்ள அடங்கிடும். அப்படி ஒரு கதையை எனக்கு கொடுத்திருந்தாரு. அவரோட பேசி பழகின யாருக்குமே அவருடைய பாதிப்பு இல்லாம இருக்காது. அவரை கடைசி காலத்துல இவ்வளவு பெரிய ஒரு மேடை போட்டு அவருக்கு நம்ம சரியான மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுல எனக்கு ஒரு சந்தோஷம். அதில் நானும் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப நன்றி சார். அடுத்து வேலுப்பிரபா சாருடைய பயணத்துல திராவிடர் விடுதலை கழகம் எந்த அளவுக்கு முக்கிய பங்கா இருந்துச்சு அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னேன். ஏன்னா குளத்தூர் மணி ஐயா மேல, விடுதலை ராஜேந்திரன் ஐயா மேல ரொம்ப பெரிய மரியாதையும் அன்பும் கொண்டிருந்தவர். எல்லாரையுமே விமர்சனம் பண்ணுவாரு, அதுதான் அவருடைய அடையாளமும் கூட. அப்படி இருந்தும் கூட விமர்சனமே இல்லாம அவரை மதிக்கக்கூடிய நபர்களா இருந்தாங்க அப்படின்னா விடுதலை ராஜேந்திரன் ஐயா அவர்கள். அவர் வேலுப்பிரபாகரன் ஐயா கூட மலேசியாவில் சில நாட்கள் பழகியதெல்லாம் இன்னொரு மீட்டிங்ல என்கிட்ட பகிர்ந்துகிட்டாரு. மேலும் சில நினைவுகளோட வேலுப்பிரபாகரன் பகிர்ந்துக்க அன்போடு அழைக்கிறேன். இளமரசு சத்யராஜ் உட்பட அனைவருக்கும் வணக்கம். வேலு பிரபாகரன் அவர்களை பற்றி பல்வேறு கோணங்களில் எல்லாமே பேசியிருக்கிறாங்க. குறிப்பாக திரைத்துறையில் இருக்கின்றவர்கள் அவருடைய தொழில்நுட்ப திறமையை பற்றி, எவ்வளவு பெரிய ஆற்றல் அவரிடம் இருந்திருக்கிறது என்பதை எல்லாம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். எப்படி கடவுள் மறுப்பு என்ற ஒரு கருத்தை முன்வைத்து அவர் திரைப்படங்களை எடுப்பதற்கான துணிச்சல் வந்திருக்கிறது என்பதை பற்றி எல்லோரும் பேசி இருக்கிறார்கள். பொதுவாக பெரியார் கொள்கையை நோக்கி
ஈர்க்கப்படுகின்றவர்கள் பல்வேறு கொள்கைகளின் வழியாக பெரியார் கொள்கையில் ஈர்க்கப்படுவார்கள். பலர் சமூக நீதி கொள்கையிலே ஈர்க்கப்படுபவர் உண்டு. சாதி ஒழிப்பு அதன் காரணமாக பெரியார் கொள்கையில் ஈர்க்கப்படுபவர்கள் உண்டு. ஆனால் கடவுள் மறுப்பு என்ற கொள்கையின் வழியில் பெரியாரில் நேரடியாக ஈர்க்கப்படுகின்றவர்கள் இருக்கிற கொள்கைகளிலேயே மிகப்பெரிய உறுதியான பெரியாரிஸ்டாக எப்போதுமே இருப்பார்கள். இதுதான் உண்மை. நம்முடைய இனம் சத்யராஜ் அவர்கள் கூட கடவுள் மறுப்பு என்ற கொள்கையில் தான் பெரியார்களுக்கு வந்தவர். அதனால அவங்கெல்லாம் வந்து அசைக்க முடியாத பெரியாரிஸ்டாக இருப்பாங்க. அவர் நம்முடைய பிரபாகரன் அவர்கள் பெரியாராக தோன்றி பெரியாருடைய அந்த குழந்தை உரையை அவர் வெளியிட்டார். அந்த உரை மிகச்சிறப்பாக எல்லோராலும் இன்றைக்கும் பார்க்கப்படுகிற ஒரு உரை. பெரியார் பேச்சு மக்களிடம் சென்றடைவதற்கு மிகச்சிறந்த ஒரு வீடியோவாக அது இருக்கிறது. பெரியாராகவே நடித்தவர் நம்முடைய இளவரசு சத்யராஜ் அவர்கள். உடல் மொழியிலும் சரி, பெரியாருடைய மொழியிலும் சரி பேசி பெரியாராகவே வாழ்ந்து பெரியாராக நடித்த ஒரு வரலாற்று சிறப்பு பெருமை உடைய அவர். பெரியாராகவே வாழ்ந்த ஒருவருக்கு பெரியாராக நடித்தவர்கள், பெரியாரிஸ்டாக இருக்கிறவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு திரைப்பட இயக்குநருக்கு இரங்கல் தெரிவிக்கிறார்கள் என்று சொன்னால் அது இந்த பிரபாகரன் அவருடைய மேடை ஒன்றாகத்தான் இருக்க முடியும். அதை தவிர வேறு எந்த அடையாளமும் அவருக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய ஒருவராக அவர் வாழ்ந்திருக்கிறார் என்பது அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சிறப்பு. எனக்கு முன்னாலே பேசிய தோழர் அவர்கள் எப்போது பேசினாலும் பெரியாரை பற்றி பேசுவார். பகுத்தறிவு கருத்துக்களை மாறி மாறி பேசக்கூடியவர் என்று சொல்லி அவர் கூட ஒரு கதையை சொன்னார். பருத்தி விதையை பாறையில் விதைப்பதா, பருத்தி விதையை மண்ணில் விதைப்பதா என்று கேட்டதற்கு சொன்னார். அதற்கு பிரபாகரன் இப்படி கூட சொல்லி இருந்திருக்கலாம். பெரியாரை பருத்தி விதையை நிச்சயமாக பாறையில் விதைக்க மாட்டான், அவன் மண்ணில் தான் வைத்திருப்பான் என்று கூட அவர் சொல்லி இருந்திருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட முட்டாள்களுடன் பேச வேண்டிய அவசியம் இருந்திருக்கிறது என்று அவர் சொல்ல வேண்டிய நிலையை அவர் இருந்திருக்கிறார். ஆக அவர் இந்த கடவுள் பிரச்சனை, கடவுள் படத்தை பார்த்தது கூட அந்த கடவுள் எதிர்ப்பு பிரச்சனையை விளிம்பு நிலை மக்களுடைய ஏழ்மைக்கும் விளிம்பு நிலை மக்கள் ஒடுக்கப்படுகின்ற சாதி இரண்டையும் வைத்து கடவுள் எதிர்ப்பை அவர் முன்வைத்தார். மக்கள் அந்த கருத்தை கொண்டு போனார். பாதிக்கப்படுகின்ற மக்கள் இந்த அறியாமையில் இந்த மக்கள் மூழ்கி கிடக்கிறார்கள். இந்த அறியாமையில் மூழ்கி கிடக்கின்ற மக்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்ற ஒரு சமுதாய மக்கள் கவலையோடு தான் இந்த கடவுள் மறுப்பு பேசப்படுகிறது என்ற ஒரு கண்ணோட்டத்தை தான் கடவுள் படம் மற்ற படங்கள் எல்லாமே அவரிடம் எடுக்கப்பட்டது. எனக்கு அவரிடம் அதிகமாக சந்தித்ததில்லை, படங்கள்லாம் பார்த்திருக்கேன். மலேசியாவிலே பகுத்தறிவாளர் கழக மாநாடு ஒன்று நடந்தது. அதற்கு அவர் வந்திருந்தார். அப்போது ஒரு வாரம் அவர் அங்கே தங்கியிருந்தார், நானும் தங்கியிருந்தேன். அப்போது அவருடைய பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அவர் சொன்னார், நான் ஒரு நவீன மனிதன் என்று சொன்னார். மற்றொரு கருத்தையும் சொன்னார். என்னை பெரியாரிஸ்ட் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் என்னை பெரியாரிஸ்ட் என்று சொல்லுகிறதை விட அம்பேத்கரிஸ்ட் என்று சொல்லுவதற்கு நான் அடையாளப்படுத்துவதற்கு பெருமைப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு மற்றொரு கருத்தை சொன்னார். பெரியாரிஸ்டாக இருக்கிறவர்கள் எல்லாம் தங்களை அம்பேத்கரிஸ்டாக சொல்லிக் கொள்ள வேண்டும், அம்பேத்கரிஸ்டாக இருக்கிறவர்கள் எல்லாம் தங்களை பெரியாரிஸ்டுகளாக சொல்லிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் உண்மையான ஒரு சமூக மாற்றத்திற்கான அடையாளமாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்தை அவர் பகிர்ந்து கொண்டார். ஒரு திரைப்படத்தில் கலைப்புரட்சியின் மூலம் செய்திருக்கிறார்கள். இங்கே நிறைய வந்திருக்கிறது, நிறைய மாற்றங்கள் வந்திருக்கிறது. நம்முடைய தமிழ் சினிமாவில் பராசக்தி படம் வந்திருக்கிறது, இரத்த கண்ணீர் படம் வந்திருக்கிறது, கலைஞர் எழுதிய திரைப்படங்கள் எல்லாமே வந்திருக்கின்றன. இந்த படங்களை பற்றியான ஒரு விமர்சனங்கள் பொதுவாக என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், அறிவாளிகள் வட்டத்தில் இந்த திரைப்படங்கள் ஒரு திரைப்பட மொழியில் கலை இலக்கிய பார்வையில் கலைநயத்தோடு இல்லை, இவையெல்லாம் ஒரு பிரச்சார படங்களாக இருக்கின்றன, இவையெல்லாம் ஒரு பரப்புரை படங்களாக இருக்கின்றன என்ற ஒரு விமர்சனத்தை வைத்து அதில் சொல்லப்பட்ட கருத்தை புறந்தள்ளிவிட்டு அந்த படம் பிரச்சார படம் என்பது ஏதோ ஒரு தகுதி வாய்ந்த தகுதி குறைந்த ஒரு படம் என்பதை போல ஒரு சித்திரத்தை அவர்கள் வைக்கிறார்கள். கலை இலக்கியத்தில் அதனுடைய அழகு என்பதும் பிரச்சார நொடி இல்லாமல் ஒரு படம் எடுக்கத்தான் வேண்டும் என்றும் யார் சொன்னது? அதற்கு யார் வரையறை செய்தது? மக்கள் சிந்திக்க வேண்டும், மக்கள் அதை பற்றிய ஒரு வாதத்தை நடத்த வேண்டும், மக்களுடைய அறிவு பாதையில் ஒரு வெளிச்சத்தை தர வேண்டும் என்பதற்காக எடுக்கப்படுகின்ற சொல்லப்படுகிற எந்த கருத்துக்களாக இருந்தாலும் கூட அந்த கருத்துக்களை வரவேற்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் மூட நம்பிக்கை நிறைந்த ஒரு சமூகத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சார படத்தை எடுத்து அதன் வழியாக மக்களை சிந்திக்க செய்வது என்பது
கலை இலக்கிய நுட்பங்களை விட, அழகு படங்கள் எடுப்பதை விட மிகச்சிறந்த படம் என்றுதான் நாம் கருத வேண்டிய நிலையில் இருக்கிறார். மக்களை பற்றி கவலைப்படுபவர்கள் இந்த கலை அம்சங்களை பற்றி அவ்வளவு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அத்தகைய ஒரு கருத்துக்களை வந்து இதெல்லாம் ஒரு பிரச்சாரம் பண்ண மாட்டேங்கிறாங்க. பிரச்சாரத்தை நேரடியாக பண்றாங்க. அதுல என்ன இருக்கு தப்பு? அதுல ஒன்றும் தப்பு இருக்கான்னு தெரியாது. அதாவது தகுதி திறமை அப்படிங்கிறது ஒரு பெரிய உயர்ந்த விஷயம். தகுதி இல்லாதெல்லாம் வந்துடுறான். மதிப்பெண் தான் ஒரு பெரிய தகுதி, அவங்ககிட்ட என்ன தகுதி இருக்கு என்று சொல்லப்படுகிற மனைவிகளுக்கும் இந்த பிரச்சார படம் அப்படிங்கிறதா ஒரு தரம் குறைந்த படம் அப்படிங்கிற உளவியலுக்கும் வேறு வித்தியாசம் இருப்பதாக தெரியல. நம்ம சமூகத்தை பற்றி கவலைப்படுகின்றவர்கள் பிரச்சார படங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. பிரச்சாரத்தின் அடிப்படையில் தான் பெரியார் மக்களையே திருத்துறார். அவருடைய அழகு மொழியில, கலை இலக்கிய மொழியில, அடுக்கு மொழியில எல்லாம் பெரியார் பேசல. அந்த கருத்தா மக்களுடைய இதயங்களை போய் உட்காரக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. நம்முடைய வெங்காயம் இயக்குநர்கள் சொன்ன போது கூட ஒரு கருத்தை சொன்னார். அதாவது தன்னுடைய மரணத்தின் தருவாயில் கூட தான் அவரிடம் உறுதிமொழி தந்ததை போல அந்த படத்தினுடைய உரிமையை அவருக்கு வழங்க வேண்டும் என்று அவர் சொன்னார் என்று சொன்னார். இதுல ஒரு கருத்து இருக்கிறது. ஒரு கடவுள் மறுப்பை பேசுகிறவர்கள், பெரியாரியலை பேசுகிறவர்கள் மரணத்தை எப்படி வரவேற்கிறார்கள்? நிச்சயமாக ஒரு மனிதன் பிறந்து விட்டான் என்று சொன்னால் மரணம் அவனுக்கு இருக்கிறது. மரணத்தை துணிவோடு வரவேற்க வேண்டிய ஒரு கொள்கையோடு தான் ஒரு பெரியாரிஸ்ட் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். பெரியார் பொதுவாக மரணத்தை பற்றி எழுதுகிற பல அறிக்கைகளை அவர் எழுதியிருக்கிறார். குறிப்பாக தன்னுடைய துணைவியார் நாகமையார் இறந்தபோது அவர் எழுதிய அறிக்கை என்பது மிகச்சிறந்த ஒரு இலக்கியம் வாய்ந்த ஒரு அறிக்கை என்று கூட சொல்லுவார்கள். அவர் எனக்கு துணைவியாக இருந்தாரா, தோழராக இருந்தாரா, நண்பராக இருந்தாரா என்றெல்லாம் சொல்லி எழுதிவிட்டு நான் அவருடைய ஒரு அந்த எப்படியெல்லாம் அவர் இருந்தார் எல்லாம் சொல்லிவிட்டு அவர் சொல்றப்ப சராசரி வயதை விட அதிக வயதுக்கு அவர் வாழ்ந்திருக்கிறார். அதனால அவர் இப்ப இறப்பை சந்திக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அவர் உயிருடன் இருக்கின்ற வரை என்னை பற்றி அதிகமாக அவர் கவலைப்பட்டுக் கொண்டே இருப்பார். என்னை பற்றி அவர் கவலைப்பட்டுக் கொண்டே தன்னுடைய உடல்நலத்தையும் அவர் கெடுத்துக் கொண்டவராக இருந்திருக்கிறார். எனக்கும் இப்படி ஒரு மனைவி இருக்கிறாரே என்ற ஒரு சுமையாகவும் இருந்து கொண்டிருந்தது. அப்போது என்னுடைய துணையார் அவர்கள் இறந்து விட்டார் என்றால் என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலிருந்து நான் முழுமையாக விடுதலை பெற்று விட்டேன் என்று சொல்லி தன்னுடைய துணையாருடைய இரங்கலுக்கு கடைசியாக முடிக்கிற போது எனக்கு குடும்ப வாழ்க்கையிலிருந்து விடுதலை 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 என்றுதான் அந்த இரங்கல் செய்தியை பெரியார் முடிச்சிருப்பார். ஆக மரணத்தை சந்திக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரியாரிஸ்ட் மரணத்தை எப்படி சந்திக்கிறான், வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்கிறான், வாழ்க்கையினுடைய நடத்தக்கூடிய விழாக்களை எப்படி எதிர்கொள்கிறான், எப்படி ஒரு மனநிலையிலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், இவையெல்லாம் ஒரு நாத்திகவாதியாக பகுத்தறிவாதியாக வாழ்க்கையை பார்க்கிறவருக்கு தான் அது சொல்லி. நம்ம சத்யராஜோட அடிக்கடி சொல்வார், நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன், எனக்கு எதை பத்தி கவலை இல்லை, எனக்கு மூட நம்பிக்கையில எது கவலை இல்லை. அது உண்மை. அதெல்லாம் பொய்யான விஷயமே கிடையாது. நீ எப்படி ஒரு வாழ்க்கையோ எல்லா பிரச்சனையும் தலையில போட்டு சுமந்துக்கிட்டு இதுல பெரிய விஷயம் இருக்குது அப்படியெல்லாம் ஒரு நம்பிக்கைகளும் மித்து இதெல்லாம் போட்டு வந்தீங்கன்னா ஒரு குழப்பமான வாழ்க்கை தான். ஒரு தெளிவான வாழ்க்கை முறையை, சிந்தனையோட்டத்துடைய வாழ்க்கை முறையை, ஒரு லட்சியபூர்வமான வாழ்க்கை முறையை, எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை துணியக்கூடிய ஒரு சிந்தனை அப்படிங்கிறது ஒரு பெரிய தத்துவத்துல இருக்கு. அந்த உச்சகட்ட கடவுளை மறுத்துட்டாங்கிறப்ப அவனுக்கு எதை பத்தியுமே பிரச்சனை கிடையாது. அப்படி எளிமையான நல்லா வாழ்ந்திருக்காரு. அப்ப கடவுள் மறுப்பு சிந்தனையோட வாழ்ந்து காட்டிய ஒருவராக நம்முடைய பிரபாகரன் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவருக்கு நினைவிடம் கூட சொல்லுவாங்க. ஆமா, லெனினுக்கு இது வச்சிருந்தாங்க, அவருடைய உடலை அப்படியே பக்குவப்படுத்தி மாஸ்கோல வச்சிருந்தாங்க. அப்ப இங்க இருந்து போன ஒரு எம்பிகள் டெலிகேஷன்ஸ் அவங்க போனப்ப நீங்க நீங்க எல்லாம் பகுத்தறிவு நாத்தியெல்லாம் பேசுறீங்க, அப்ப சோவியத் ரஷ்யா நாத்தியெல்லாம் பேசுறீங்க, நீங்க இப்படி இறந்து போனோடைய உடலை இப்படி பாதுகாத்து வச்சு அது ஒரு சாமி மாதிரி கும்பிட்டு இருக்கீங்களே, இது எப்படி அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு காவலர்கிட்ட கேட்டப்ப அது ஈவிகே சம்பத் அவர்கள் தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ராமசாமி இவங்க எல்லாம் போன குழுவில் கேட்டப்ப அங்க இருக்கின்ற அந்த அதிகாரி என்ன பதில் சொன்னார்னா, இறந்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு அறிவியல் வரும் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அந்த அறிவியல் வருகின்ற போது நாங்கள் எழுப்பி வைக்கின்ற முதல் மனிதனாக லெனின் இருப்பார் என்பதற்காக நான் அந்த அர்த்தம் வச்சிருக்கோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இப்ப இறந்து போகின்றவர்களை உயிர்ப்பிப்பதற்கு நோக்கி விஞ்ஞானம் போய்கொண்டிருக்கிறது. அதுதான் முக்கியமான விஷயம். இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, உயிர்களை செயற்கையாக உருவாக்க முடியும். செயற்கை உயிர்கள் உருவாக்கப்பட்ட டிஎன்ஏவை செயற்கையா உருவாக்கி ஒரு ஒண்ணுமில்லாத செத்து போன ஒரு உடலுக்குள்ள டிஎன்ஏ வச்சு அந்த உயிரை செயல்பட்டு நடமான வச்சு அதுக்கு சிந்தட்டிகா என்ற பெயர் வைத்து கனடாவில் இருந்து ஒரு ஆய்வு கண்டறிக்கப்பட்டு உயிரை கடவுள் இல்லாம எப்படி உயிர் சொன்னாரு அப்படிங்கிற கேள்விக்கு இன்னைக்கு அறிவியல் விட கொடுத்துச்சு. உயிரை நாங்க உண்டாக்குவோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அறிவியல் போயிட்டு இருக்கு.
இப்ப அறிவியல் மருத்துவ விஞ்ஞானம் அன்றாட வளர்ந்துட்டு இருக்கிறப்ப மரணமே இல்லாத ஒரு பாதையை நோக்கி போகின்ற அறிவியல் வளர்ச்சியில இந்த அறிவியல் கொள்கையை பேசுகின்ற ஒரு மனிதராக அவர் இருந்தார். இந்த காதலை பற்றி அவர் எடுத்திருக்கிற ஒரு படம், அது நம்ம வெங்காயம் ஜெயக்குமார் கூட அந்த பெரிய எங்க கூட்டத்தில் சொன்னார். அவர் என்ன கேட்டான்னு சொன்னா, ஒரு பெண்ணை பார்த்தவுடன் நீ முதல்ல என்ன நினைப்பாங்க என்று ஒரு கேள்வி பிரபாகரன் கேட்டதாகவும், இவர் சொன்னாரு, ஒரு வீட்டுக்கு ஒரு பெண் வராங்க, வந்தோடனே நீங்க என்ன செய்வீங்கன்னா வாங்கன்னு சொல்லுவோம், தண்ணி கொடுப்போம், காப்பி கொடுப்போம். அப்ப அந்த பெண்ணு உங்களை பார்த்தோன்னே என்ன நினைப்பாங்க அப்படின்னா கும்பிடு போடுவாங்க அப்படின்லாம் அவர் சொல்லிட்டு இருக்கப்ப அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு பெண்ணு ஒரு வீட்டுக்கு விருந்தார வந்தப்ப முதல்ல அந்த பெண்ணு என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய மாறாப்ப எடுத்து மேல இழுத்து விடுவாங்க. இயற்கையாவே கை அங்க போய் தான் வேலை செய்யும். அப்ப என்ன காரணம், அந்த பெண்ணுக்கு அப்படி தன்னை உடலை மறைத்து கொண்டு வாழணும் ஜீன்ஸ்லயே ஏற்றி வச்சிருக்கோம். அப்ப இந்த ஜீன்ஸ் எல்லாம் மாற்றி அமைக்கணும் தான் பெரியார் பெண்களுக்கான ஆண்களுக்கான உடை வித்தியாசம் இருக்கக்கூடாது, ஒரு யூனிசெக்ஸ், இரண்டு பேருக்கும் பொதுவான ஒரு உடை வேணும். அப்ப இந்த காதல் அப்படிங்கிறதும் பாலியல் என்பதும் எப்படிப்பட்ட அறிவியல் ரீதியாக பார்க்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு படம் எடுத்து அதை படமா பேசினார். இது ஒரு அறிவியல் ரீதியாக பெண்ணியத்தை அவர் பேசியிருக்கிறார், கடவுள் மறுப்பையும் அவர் பேசியிருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு இயக்குனர். ஏற்கனவே நடிகர் எம்.ஆர். ராதா அவர்கள் மிகப்பெரிய புரட்சியெல்லாம் பண்ணியிருக்கிறார் நாடகத்துறையில. திரைப்படத்துறைக்கு வந்ததற்கு பிறகு வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் அவர் தன்னுடைய பகுத்தறிவு கருத்துக்கள் எல்லாம் துணிச்சலாக பேசக்கூடியவராக இருந்திருக்கிறார். எதிர்நீச்சல் போட்ட ஒரு புரட்சி நடிகராக நடிகர் எம்.ஆர். ராதா இருந்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் அவருடைய நாடகம் காவல்துறைக்கு அனுப்பப்பட்டு காவல்துறையுடைய ஒப்புதலோடு தான் அந்த நாடகத்தை நடத்த வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு சட்டமன்றத்திலே ஒரு சட்டமே எம்.ஆர். ராதா அவர்களுக்காக கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டம் பிறகு நீதிமன்றத்திலே 2 காலத்திற்கு பிறகுதான் அந்த சட்டம் நீக்கப்பட்டது. அப்படி நாடகத்திலே மிகப்பெரிய புரட்சியை நடிகர் எம்.ஆர். ராதா அவர்கள் நிகழ்த்தி இருக்கிறார்கள். ஏராளமான செய்திகளை சொல்ல முடியும். ராமன் வேஷம் போட்டுக்கொண்டு மேடையில் வந்திருக்கிற நேரத்தில் ராமன் வேஷத்தோடு கைது செய்து சிறையிலே போன வரலாறுகள் எல்லாம் நடிகர் எம்.ஆர். ராதா அவர்களுக்கு உண்டு. அத்தகைய புரட்சிகளை நாடகத்துறையிலே அவர்கள் செய்திருக்கிறார்கள். பல படங்கள் இன்றைக்கு பேசக்கூடிய படங்களாக இருக்கின்றன. ஆனால் கடவுள் இல்லவே இல்லை என்ற கருத்தை நேரடியாக மக்களிடம் பேசி அந்த படம் வசூலாகிறதா வசூலாகவில்லையோ இந்த கொள்கையை கொண்டு சேர்ப்பவன், இந்த கடவுள் மறுப்பதான் என்னுடைய அடையாளம் என்ற ஒரு அடிப்படையிலே வாழ்ந்து காட்டிய ஒரே இயக்குனர் என்ற பெருமைக்குரியவராக அவர் இருக்கிறார் என்று கூறி அவருக்கு புகழ் வணக்கம் செலுத்தி விடைபெறுகிறேன். ராஜேந்திரன் ஐயா பேசும்போது ஒரு பெரியாரிஸ்ட் மரணத்தை எப்படி எதிர்கொள்வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை சொல்லும் போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வந்துச்சு. முதல் நாள் நைட்டு அவரு நம்ம ஒருத்தரை சந்திக்க போகணும், தம்புட சந்திக்க போல, நாளைக்கு டாக் ஸ்டுடியோல இருக்காராம், நாளைக்கு 11 மணிக்கு போலாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. 11 மணிக்கு நான் அவர் வந்திருக்காரு, அவரை சந்திக்கிறதுக்கு போலாம் அப்படின்ட்டு நான் அடுத்த நாள் 10 மணில இருந்து அவருக்கு கூப்பிடுறேன், சார் நம்ம எங்க மீட் பண்ணி போலான்ட்டு. போனே எடுக்கல. ஒரு 12 மணிக்கு எடுத்து சொல்றாங்க, சாருக்கு ஹார்ட் அட்டாக், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு. எனக்கு பதறிடுச்சு. நானும் மாறன் சாரும் ஹாஸ்பிட்டல்ல பாக்குறதுக்கு போறோம். பல கனவுகள். அன்னைக்கு நைட்டு முழுக்க ஏஐல என்னென்னலாம் பண்ணணும், எப்படி கிரீன் மேட்ல ஷூட் பண்றது, என்னென்னமோ விஷயங்களை பேசிட்டு இருந்தோம். அடுத்த நாள் ஹார்ட் அட்டாக்னு சொல்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கிற மனுஷன், அவரை போய் எப்படி நம்ம எதிர்கொள்றது, அவர் சொன்ன கனவுகள்லாம் என்ன ஆகும், அவருடைய திட்டங்கள்லாம் என்ன ஆகும், எப்படியும் போனா கைய பிடிச்சிட்டு அழுதுருவாரு அப்படின்ட்டு நான் மனசை தடப்படுத்திட்டு போறேன். அவரை போய் பாக்குறேன். என்னம்மா செம காமெடி ஆகி போச்சுமா, நைட்டு திடீர்னு வேத்து போச்சு, திடீர்னு எனக்கு ஹார்ட் அட்டாக்னுட்டானுங்க அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சிரிச்சுக்கிட்டே சொன்னார். நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் மனசை ஒரு மாதிரி தயாராயிட்டு எப்படி நான் இதை அவரை முகத்தை பார்க்க போறோம் அப்படின்னு அவர் சிரிச்சிட்டு செம காமெடி ஆகி போச்சுமா அப்படின்னாரு. அந்த மாதிரிதான் அவர் மரணத்தை, அவரோட வாழ்நாள ராஜா சார் சொன்னார், இல்ல நான் ஒன்னும் பிரச்சனை இல்லை நீ வந்துருவ அப்படின்னு சொன்னேன், இல்லம்மா அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு ஒரு சம்பவம் சொன்னார். மரணம் இயற்கை அப்படிங்கறத அவர் உள்வாங்கி இருந்தாரு. அப்படி அந்த அன்னைக்கு உடலெல்லாம் வேர்த்து இன்று நம்மளுடைய கடைசி நாளா இருக்கும் அப்படின்னு ஒரு மனிதன் நினைச்சா, அவன் மனசுல யாருடைய முகம் ஞாபகம் வருதோ அவன் தான் அவன் வாழ்நாள்ல மிகச்சிறந்த ஒரு மனிதனா இருப்பான் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அந்த மாதிரி வேலுப்பிரபாகர் சார் இன்னைக்கு நம்ம உயிர் போயிரும் அப்படின்னு அவர் நினைச்ச அந்த ஹார்ட் அட்டாக் வந்த நிமிடத்துல அவர் போன் பண்ணது பாடகர் ஆதிக்குரலன் அந்தோணிதாசன் அவர்களுக்கு தான். உடனடியா போன் பண்ணி எனக்கு நெஞ்சு வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த நிமிடமே இவர் போய் அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாரு. அந்த ஒரு மாபெரும் மனிதனா அவர் மனசுல நின்றதுனாலதான் அவர் ஞாபகம் அவருக்கு போன் பண்ணியிருக்காரு. அவருடைய நினைவுகளை, அவர் கூட பழகின அந்த நினைவுகளை அந்தோணிதாசன் அவர்கள் உங்ககிட்ட பகிர்ந்துக்குவார். கீழே இருக்கா?
அரங்கில் நிறைந்திருக்கின்ற ஐயாவின் அன்பை பெற்றவர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்ன பேசுறேன்னு தெரியல, எனக்கு கண்ணீர் தான் வருது. ஐயாவோட அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் எல்லா வகையிலையும் பயணிச்சவங்க நிறைய பேர் இங்க இருக்கிறீங்க. என்னோட பயணம் சின்னது தான். கரெக்டா 2 வருஷம் 4.5 மாசம் ஆகுது ஐயாவோட நான் பழக ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி நான் ஐயாவுடைய ரசிகன். நாளைய மனிதன் படம் வந்திருக்கப்போ எங்க வீட்டுல நான் உண்டியலை உடைச்சு, எங்க அம்மா கட்டடத்து வேலை பார்த்துட்டு வந்து சேர்த்து வச்சிருந்த உண்டியலை உடைச்சிட்டு தஞ்சாவூர் திருவள்ளுவர் தியேட்டர்ல போய் அந்த படத்தை பார்த்துட்டு கிட்டத்தட்ட இது வரைக்கும் கூட அந்த படத்தை நினைச்சா எனக்கு பயமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு படத்தை நான் பார்த்து அப்பதான் ஐயாவோட பேரை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னது மாதிரி பாகம் 2 அதுல வந்துச்சு, அதிசய மனிதன். அதையும் நான் எப்போ வரணும் வெயிட் பண்ணி பார்த்து அப்படி தீவிர ரசிகன் ஆனவன். அவரை எப்பாச்சும் ஒரு முறை நான் பார்க்கணும் அப்படின்னு நான் சினிமாவுக்கு வருவேன்னு நினைக்கல. நான் இருந்தது கரகாட்ட கலையில. நான் இவ்வளவு தூரம் வந்துட்டு ஐயாவை எப்படியாச்சும் நான் பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது என்னோட கூட இருக்கிற தம்பி மூர்த்தி தான் அடிக்கடி சொல்லாப்புல, நான் ஐயாவை அடிக்கடி பார்ப்பேன், ஐயாவோட தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாப்புல. என்னை ஒரு முறை ஐயாட்ட கொண்டு போய் காட்டி விடு மூர்த்தி அப்படின்னு சொன்னேன். அப்ப ஐயா அந்த சிங்கப்பட்டி கடைக்கு ஏத்தாப்புல சந்தில உள்ள ஒரு சின்ன ஒரு இதுல இருந்தாங்க. அப்பதான் அங்க போய் ஐயாவை முதல்ல பாக்குறேன். அன்னைக்கு ஆரம்பிச்ச பழக்கம். எங்க அப்பா அப்பதான் இறந்துருந்தாங்க. இது நாள் வரைக்கும் எனக்கு ஒரு அப்பாவா, ஒரு அண்ணனா, ஒரு வழிகாட்டியா, ஒரு ஆசானா, ஒரு நண்பரா என்னோட ரொம்ப பயணிச்சிருக்கிறாங்க ஐயா. ஒரு நாளைக்கு நாங்க 3 வேளை சந்திப்போம். காலை மதியம் இரவு 3 வேளையுமே சந்திப்போம். முழுசா கூட நாங்க இருப்போம். ஆனா அவரு அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. ஏன்னா ஐயாட்ட இருக்கிற நிறைய பண்புகள்ல ஒரு பண்பு என்கிட்ட இருக்குது. அது என்ன பண்புனா அம்மாவை பாத்துக்கிறது. ஐயாவுக்கு அம்மானா உயிர், அந்த அம்மாவுக்கு ஐயானா உயிர். நேற்று கூட நான் போய் பார்த்தேன். ரவி சார் இருந்தாங்க. நான் இங்க இருந்து போறேன், அம்மாவோட அழுகு கேக்குது. எங்க சார் அம்மான்னு கேட்கிறேன். ஐயா உட்கார்ந்து இருக்க ரூம்ல போட்டோக்கு முன்னாடி உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு அழுகு வந்துருச்சு. இந்த நிலை யாருக்குமே வரக்கூடாது. அந்த அம்மா நான் செத்து அவர் இருந்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அழுகை தவிர அவர் ஒண்ணுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஐயா எல்லாருக்கிட்டையும் எத்தனை விதமா அப்படி சொல்றீங்க, அப்ப அதை சாதிச்சிருக்காங்க இதை சாதிச்சிருக்காங்க அப்படின்னு ஐயா என்கிட்ட பழகும் போது அன்பை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. அந்த அன்பு தான் எனக்கும் அவருக்கும் ஒரு அடித்தளமா இது வரைக்கும் இருந்துச்சு. பேச்சே வரல, அந்த அளவுக்கு ஐயா என்னோட பழகி இருக்கிறாங்க. எனக்கு என் வீட்டுக்கு வர்றப்பெல்லாம் என் குடும்பத்துல ஒருத்தரா, என் பேரம்பேத்திகள் அவர் பேரம்பேத்திகளா, என் பிள்ளைகள் அவர் பிள்ளைகளா தான் பார்ப்பாங்க. எந்த நேரம் வரும்போது பழங்களோட தான் வருவாங்க. அவரு கூட எனக்கு அவ்வளவு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. நான் கெஞ்சும், ஐயா வாங்கய்யா, நான் ஒரே ஒரு ட்ரெஸ் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன்னு. இல்லைங்கய்யான்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஆதி விதைங்க ஐயா அப்படின்னு என்னை அடிக்கடி ஊக்கம் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. நிறைய துன்பத்துல நான் தோழுவேன். ஒரு 20 குடும்பத்தை வச்சு கட்டி ஆண்டுகிட்டு இருக்கையா, கஷ்டமா இருக்கையா அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு அடிக்கடி தைரியம் சொல்லுவாரு ஐயா. ஐயாவுடைய ஒரே ஒரு ஆசை என்னால நிறைவேற்ற முடியல. எப்படியாச்சும் இந்த பாட்டை வந்து நீங்க உங்க குரல்ல நான் கேட்கணும்னு ஆசைப்பட்டாங்க. நான் ஐயா அந்த பாட்டை வந்து இசையமைச்சிருக்காங்க, ஐயா இசைஞானி ஐயா இசையமைச்சிருக்காங்க, மலேசியா ஐயா பாடியிருக்காங்க. அதை நான் பாடணும்னா அது அனுமதி அவங்கள்ட்ட வாங்கணுமே அப்படின்னு நான் கேட்டேன். கண்டிப்பா நான் வந்து அதை அனுமதி வாங்கி தந்து நீங்க அந்த பாட்டை கண்டிப்பா நீங்க மறுபடி அந்த மியூசிக்லயே பண்ணாலும் சரி, இல்லை நீங்க தனியா மியூசிக் பண்ணி பண்ணாலும் சரி அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்டாங்க. அதுதான் என்னால முடியாம போச்சு வாழ்க்கையில. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனுஷனை, ஒரு ஆளுமைய எப்படி என் வாழ்க்கையில கிடைக்க போகுதுன்னு தெரியல. ஐயாவுடைய ஆசி எப்போதும் என்னோட இருக்கணும், நம்மளோட இருக்கணும் வேண்டிக்கிறேன். இப்ப உள்ள தலைமுறைக்கும் பின்னாடி உள்ள தலைமுறைக்கும் ஐயா பெரியாருன்னா ஐயாவோட மகன் தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த அளவுக்கு சாதனைகளை செஞ்ச ஐயா என்னைக்கும் நம்மளுக்கு வழிகாட்டியா இருப்பார்னு நான் நம்புறேன். இந்த இடத்துல எனக்கு அதிகமா பேசுறதுக்கு வார்த்தை வரல. ஐயாவோட கடைசி காலத்துல இருந்து இது நாள் வரைக்கும் அவருக்கு தேவையான அனைத்தையும் பக்கத்துல இருந்து பண்ண எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஐயாவோட ஒரு மகனா நான் இருந்து ஐயாவோட குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஐயா வந்து டக்குனு போய் யார்ட்டையுமே கேட்கவே மாட்டார் எதுவுமே. நான் கூட சொல்லுவேன், ஐயா நீங்க போய் கேட்க வேண்டியது எல்லாருக்கும் இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி எதுவுமே. நீங்க ஒருத்தவங்க சொன்னாங்க அவர்கிட்ட காசு இல்லாட்டாலும் இன்னொருத்தட்ட காசு வாங்கி கூட கொடுப்பாங்க அப்படின்னு. சொன்ன மாதிரி நான் ஒரு ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கிறேன். என்னோட தான் பேசிட்டு போறாங்க. நானும் தம்பி மூர்த்தியும் போற ரெக்கார்டிங்க்கு அவங்க முடிச்சுட்டு வெளியில வரோம். போன் பண்றாங்க, ஐயா எங்க இருக்கிறீங்கன்னு. எப்பவுமே போன் பண்ணும்போது ஒரு சாதாரணமா பண்ணுவாங்க. அன்னைக்கு பேசும்போது ஏதோ ஒண்ணு ஒரு அழுத்தம் எனக்கு தெரிஞ்சு. என்னங்கன்னு கேட்டேன். வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஆகுங்கன்னு சொன்னேன். வந்துகிட்டே இருக்கிற மறுபடியும் போன் வந்துச்சு. போன் வந்தோடனே
மூர்த்தி நான் வீட்டுக்கு போறேன், நீ இந்த பைக் எடுத்துட்டு போய் ஐயா போய் கூட்டிக்கிட்டு வா, இல்லாட்ட ஊசி போடுவோம்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறேன். அங்க மனோசார் வீட்டுக்கிட்ட போகும்போது மனசு கேட்கல, சரி வண்டியை திருப்புங்க அங்கேயே கொண்டு போயிருவோம் அப்படின்னு போனா அம்மா மடியில படுத்திருக்கிறாங்க, வேர்த்து ஓடுது. அம்மா சேலை வச்சு தொடச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஒண்ணுமே புரியல. உடனே நான் மூர்த்திக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலே அவர் ஆஸ்பத்திரியில இருந்து இது வரைக்கும் நான் இருந்து பக்கத்துல இருந்து பாத்துக்க முடியல. ஏன்னா எனக்கு என் ஊர் தஞ்சாவூர், என் குடும்பத்துல எல்லாம் முடியாம இருக்காங்க. இல்லைன்னா நான் ஐயாவோட கடைசி வரைக்கும் இருந்திருப்பேன். அந்த நேரத்துல அதுல இருந்து இது வரைக்கும் மூர்த்தியா இருக்கட்டும், ஜெகதீஷ் ஐயா இருக்கட்டும், சாரா இருக்கட்டும், குடும்பத்தினர்கள் எல்லாமே ஐயாவுக்கு எந்த குறையெல்லாம் நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. எல்லாருக்கும் இந்த வேளை நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் கேசட்ல தான் பாட முடியல. இந்த மேடையில ஐயா ஆசைப்பட்டது மாதிரி ஒரே ஒரு பல்லவி ஒரு சரணம் மட்டும் நான் பாடலான்னு ஆசைப்படுறேன். உங்களுடைய வேண்டுதலோட, உங்களுடைய அனுமதியோட. பாரதமே புண்ணியத்தின் பூமியடா, இங்கே பிறந்தவங்க எல்லோருமே பாவியடா. ஊரிலே உலகத்திலே உனக்கும் எனக்கும் மத்தியிலே எத்தனை எத்தனை சாமியடா. அட காட்டிலே மேட்டிலே மலையிலே மடுவிலே அதுக்காக எத்தனை எத்தனை கோவிலடா. இருந்தாலும் அப்ப என்ன இப்ப என்ன, எப்பவுமே ஏழைக்குத்தான் விடியலடா. அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மமே. அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மமே. அட கடவுளும் மதங்களும் சாதியும் மனுஷனை பிரிக்குதடா. இந்த மனுஷனின் மூளைய பக்தி என்னும் கரையா நரிக்குதடா. மனுஷனுக்கு பிரச்சனையா, சாமிக்கு மட்டும் அர்ச்சனையா. அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மமே. அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மமே. கல்லுக்குள்ள இருக்கா மண்ணுக்குள்ள இருக்கா, கண்டவங்க இருந்தா வாங்கடா. மூலக்கட்ட மனுஷன் வேலை வெட்டி மறந்து சாமி கண்டு பிடிச்சா போங்கடா. அடனசமா கடவுள் பக்தி இல்ல மனுஷன் ஏழைய வதைக்கலாமா. அவன் உழைப்ப இவனு தனித்தான் சுரண்டி வயிற்றில் அடிக்கலாமா. அட ஊற அடிக்கிறவன் காக்கா பிடிக்கிறவன் பூஜை நடத்துறது எதுக்காக? எந்த கடவுளுக்கும் லஞ்சம் கொடுத்து புட்டா கண்டுக்காம விட்டுடுமா அதுக்காக? இதெல்லாம் ஐயா நினைச்சது. நான் இசையோட பாடணும்னு ஆசைப்பட்டேன். ஐயாவோட இந்த படத்திறப்பு விழாவில் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நான் எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வீர வணக்கம் ஐயா வேலுப்பிரபாரன் ஐயா அவர்களுக்கு நன்றிங்க. அண்டமெங்கும் இருக்கும் ஆண்டவனுக்கு எதுக்கு கண்ட கண்ட இடத்துல கோயிலு. அடமட்டைகளை உடைக்கும் சண்டைகளை வளர்த்தா மனுஷனின் போல பேசுவாயிலு. தாத்தா படித்த மந்திரத்தில் இருந்து மரமும் முளைச்சு வருமா. அடியாத்தா உனக்கு விளையாடிச்சா வாழும் வரமும் கிடைச்சு விடுமா. கஷ்டம் ஏதுமின்றி டெஸ்டில் டூப்பில் ஒரு பாப்பா பிறந்ததுங்க அதிசயமா. நித்தம் அரசமர சுத்தி வருவதில் அக்கா உனக்கு ஒரு பிள்ளை வருமா. அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மமே. அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மமே. அடக்கடவுளும் மதங்களும் சாதியும் மனுஷனை பிரிக்குதடா. இந்த மனுஷனின் மூளைய பக்தி என்னும் கரையா நரிக்குதடா. மனுஷனுக்கு பிரச்சனையா, சாமிக்கு மட்டும் அர்ச்சனையா. சிறப்பா இந்த நிகழ்வை வேற ஒரு தளத்துக்கு மாத்தின ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசின அந்தோணிதாசன் அவர்களுக்கு மிக்க நன்றி. குறிப்பா வேலுப்பிரபாகரன் சாருடைய எல்லா கருத்துக்களையுமே இங்க காட்சி வடிவமா மாத்துறதுலதான் ஒரு பெரிய சிக்கலே இருந்துச்சு. எங்கிட்டயுமே அவர் சொன்னது என்னன்னா,
எப்பெல்லாம் என்னென்ன கருத்துக்கள்லாம் அவனுக்கு தோணுதோ அதையெல்லாம் காட்சியா மாத்துறதுக்கு நடுவில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் காசு. எப்பெல்லாம் அவருக்கு காசு பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் ஓடி வந்து கை கொடுக்கிறவர் எனக்கு அறிமுகப்படுத்தினவர் சிட்டி பாபு அவர்கள். அவரை பத்தி ஒரு சில வார்த்தைகள் பேசணும்னு ரொம்ப அன்போட கூப்பிடுறேன். கொஞ்சம் சீக்கிரமா, ரொம்ப லேட் ஆச்சு. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு எங்க ஊர்ல எல்லாம் வந்து இந்த அளவுக்குலாம் வந்து ஒரு அதாவது எங்க ஆந்திரா பார்டர் எங்க ஊர் அந்த பகுதியில எல்லாம் வந்து இந்த பெரியார் இது பத்தி அந்த அளவுக்கு விழிப்புணர்வே இருக்காது. நானும் வந்து கடவுள், புரட்சிக்காரன் இந்த படங்கள் எல்லாம் எங்க ஊர் தியேட்டர்ல பார்த்து அவர் மேல வந்து ரொம்ப ஒரு பெரியாருடைய கருத்துக்கள் மேல வந்து பெரியாரை பத்தி தெரிஞ்சுக்கின்னு இந்த அளவுக்கு வந்து ஒரு உள்வாங்கி அவருடைய கடைசி படம் இப்போ பண்ணிருக்க படத்துக்கு வந்து என்னால் முடிஞ்ச வந்து அப்பப்போ பண்ணி ஒரு படம் பண்ற நிலைமைக்கு வந்தேன். ஆக்சுவலி சொல்லணும்னா அப்பப்போ முடிஞ்சவளவு, அதாவது ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் சொல்லுவாரு. ஆனா அந்த அவுட்புட் பார்த்தா 1 lakh rupees லெவல்ல இருக்கும். அந்த அளவுக்கு எடுப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய டெக்னீஷியன் அவரு கடைசி போன மாசம் கிட்ட நானு சார் 2 பேரும் போயிட்டு இளையராஜா சாரையும் பார்த்துட்டு வந்தோம் சார். அவர் 2 பாட்டு ஆல்ரெடி 2 பாட்டு பண்ணியிருக்காரு அவரு. சரி, இந்த RR ஒர்க் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பேசும்போது அடுத்த மாசம் வந்து ஒரு இசை வெளியீட்டு விழாவும் பண்ணலாம்னு தான் முடிவு பண்ணியிருந்தோம். அதுக்குள்ள இது போல ஆயிடுச்சு. இது மேல என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி இருந்தேன். கடந்த ஒரு 7-8 வருஷமா தினமும் ஒரு முறை இல்லை 2 முறை பேசுவோம். இது போல ஆயிடுச்சு. மிகவும் வருத்தமான விஷயம். ஐயாக்கு வீர வணக்கம். நன்றி. ரொம்ப நன்றி சார். வேலுப்பிரபாகர் சாருக்கு எந்த தளம் கிடைச்சாலும் பேசிக்கிட்டே இருப்பார். சினிமாவில் பேசிட்டே தான் இருந்திருப்பாரு என்னவோ தெரியல. அப்படி வாழ்நாள் முழுக்க தன்னுடைய கருத்தை பேசியே தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்த ஒரு அண்ணனுடைய தம்பி எனக்கு பேச வராதுன்னு சொல்றதை ஏத்துக்கவே முடியாது. ராஜா சார் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசி ஆகணும். அவருடைய இதுவரைக்கும் எந்த மேடையிலும் பேசலன்னா கூட வேலுப்பிரபாகர் சாரோட இந்த நினைவேந்தல் அவருக்கு தொடக்கமா இருக்கணும் அப்படின்னு அவரை ஒரு சில வார்த்தைகள் பேசுறதுக்காக அன்போடு அழைக்கிறோம். இங்க வந்திருக்கிற எல்லாருக்குமே என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பா சத்யராஜ் சார் மற்றும் தலைவர்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா உங்களோட பிஸி ஷெட்யூல்ல வேலுப்பிரபாகரன் அப்படின்ற ஒரு மாபெரும் ஒரு புரட்சியாளரை சாரி, இது என்னோட முதல் மேடை. நான் திருப்பி சொன்னேன் வேண்டாம்னு சொல்லிட்டு. அதான் ஓகே. சோ அதனால உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஒரு கட்டத்துல அதாவது நான் நினைப்பேன், அதாவது அவர் ஒரு பெரிய டெக்னீஷியன். அவர்கிட்ட தான் நான் கடவுள் படத்துல ஒர்க் பண்ணேன், கேமராமேனா ஒர்க் பண்ணேன், அதுக்கப்புறம் கது சார் கிட்ட ஒர்க் பண்ணேன். ஆனா அப்ப நான் நிறைய டெக்னீஷியனை பார்த்திருக்கேன். ஆனா எல்லாருமே ஒரு சின்ன விஷயத்த ரொம்ப பெருசா அதை செஞ்சு, ஆனா அதை அவுட்புட் பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா தான் இருக்கும். ஆனா இவர் ரொம்ப சாதாரணமா சில விஷயங்களை செய்வார், அது அவுட்புட் ரொம்ப பெருசா இருக்கும். அப்ப நான் சொல்லுவேன், ஏன் இந்த கடவுள் மறுப்பு இல்ல இது அது இது, நீ ஒரு டெக்னீஷியனா இல்ல நீ ஒரு டைரக்டரா வேற பிலிம்ஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த காலகட்டத்துல பல இவரோட சேர்ந்து இருந்த நண்பர்கள் பல பேர் கோடிக்கணக்கிலயோ லட்சங்கள்லயோ அவங்க ஏர்ன் பண்ணிட்டு இருந்த டைம்ல எனக்கும் அவருக்கும் அதுதான் ஒரு கான்ஃபிளிக்டாவே இருந்தது. ஆனா அவர் எப்பவுமே என்ன சொல்வாருன்னா, நான் செய்யலன்னா வேற யார் செய்வா, இத நான் செய்யலன்னா யார் செய்வா அப்படின்றதுதான் அவரோட ஒரே இதுவா இருந்தது. பணம்ன்றது யார் வேணா சம்பாதிக்கலாம், ஆனா இந்த கருத்தை சொல்றதுக்கு நான் மட்டும்தான்டா இதை நான் பிலிம்ல எடுத்துட்டு போக முடியும் அப்படின்றத கடைசி வரைக்கும் அவர் ரொம்ப ஆணித்தரமா இருந்தாரு. இந்த லாஸ்ட் அதாவது ஹாஸ்பிட்டல்ல இருந்த இந்த 10 நாள் நாங்க எல்லாருமே ஒன்னா பயணிச்சோம். அவரோட டே நைட் ஒவ்வொருத்தர் பாத்துக்கிட்டு அந்த மாதிரி. அப்ப அந்த 10 நாளும் அவரோட டிஸ்கஷன் எல்லாமே பிலிம் பத்தி தான் இருந்தது. பிலிம் பத்தி இல்ல நான் அடுத்து என்ன பண்ணுவோம், நான் இந்த தாடி ஷேவ் பண்ணோம், இதை ட்ரிம் பண்ணிடு அப்படின்னு சொன்னப்ப கூட, டேய் முடிச்ச உடனே இப்ப ஷூட்டிங் போனோம், அந்த லாஸ்டா ஒரு சொர்க்கத்தில் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு
சொர்க்கலோகத்தில் பெரியார்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஐடியா பண்ணி இதை நம்ம இப்ப உடனே ஷூட்டிங் போனோம், இது பண்ணாதான் அது கரெக்டா இருக்கும். அது ஹார்ட் அட்டாக் முன்னாடி வரைக்கும் அதுதான் பேசிட்டு இருந்தா. ஆனா அந்த ஆஸ்பத்திரியில இருந்த அந்த 10 நாளும் அதை பத்தி தான் அவர் பேசிட்டு அதை அப்படி எடுக்கணும். அது இந்த ராஜ்குமார் கிட்ட அதை பேசியிருக்கேன் பாரு, அந்த பேக்ரவுண்ட் பாரு. ராஜ்குமாரும் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கப்ப டெய்லி ஒன்னு அனுப்புவாப்ல, சார் இந்த பேக்ரவுண்ட் ஓகேவா, இதுதான் அவரோட. இது எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ரொம்ப மன நிறைவா இருந்தது. அதாவது அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, அதாவது ஓகே இனி நம்ம வெளியே வர மாட்டோம். ஆனாலும் லாஸ்ட் மினிட் வரைக்கும் அந்த படம், அந்த கடவுள் மறுப்பு இல்ல அத பத்தி தான் அவர் சிந்திச்சு இருந்தாரு. அப்படி ஒரு அண்ணனை நாங்க பெற்றதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. இந்த தமிழ் மக்களுக்கு தேவையான சில கருத்துக்களை சொல்லி பதிந்தாக வேண்டும். அதை சொல்லும் இடத்தில் நான் தான் இருக்கிறேன். இதை இன்று ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நாளை ஒரு நாள் ஏற்றுக்கொள்ளும் நிலை வரும். குடியரசு இதழை நானே எழுதி, நானே படித்து, நானே அச்சிட்டு, நானே எழுதி, நானே படித்துக் கொள்ளும் நிலைக்கு போனாலும் அதை வெளியிட வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லுவார். வேலு பிரபாகர் சாரும் அதே மாதிரிதான். அவருடைய படங்கள் என்ன மாதிரியான பணத்தை சம்பாதிக்குது, என்ன மாதிரியான லட்சங்களை கோடிகளை சம்பாதிக்குதான்னு அவர் கவலையே படல. இதை சொல்ல வேண்டிய இடத்துல ராஜா சார் சொன்ன மாதிரி இதை சொல்ல வேண்டிய இடத்தில் நான் தான் இருக்கிறேன். நான் சொல்லனா வேற யார் சொல்ல போறாங்கிற ஒரே நோக்கத்துலதான் அவருடைய பயணம் இருந்துச்சு. அவரு என்னத்தை சம்பாதிச்சாரு அப்படின்னு ராஜா சார் சொன்னாரு. இத்தனை பேரை சம்பாதிச்சிருக்காரு, நாங்கெல்லாம் இருக்கோம், தொடர்ந்து அவருடைய வெகுமானமா நாங்கெல்லாம் பேசிக்கிட்டே இருப்போம் அப்படிங்கறதையும் ராஜா சாருக்கு தெரிவிச்சுக்கிறோம். இறுதியா சத்யராஜ் சார் பேசுறதுக்கு முன்னாடி அர்ஜுன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் இந்த இடத்துல பேசினா ரொம்ப நிறைவா இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் குறுகிய உரையா சீக்கிரமா. ராஜா சாருடைய அவருடைய தம்பி, அவர் கடைசி நேரத்துல அவர் வந்து தம்பி மகன், ராஜா சாருடைய மகன், வேலுப்பிரபார் சாருடைய தம்பி மகன், அவருக்கு வந்து ரொம்ப முக்கியமான அடுத்த தன்னுடைய கனவுகளை கையில் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு நபரா கவனிச்ச ஒரு முக்கியமான நபர் அவர். ஒரு சில விஷயங்கள் பேசலாம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அர்ஜுன் வேலு. பெரியப்பாவோட நான் ஃப்ரெண்ட்லி ஆனது வந்து இந்த பாஸ்ட் 3 இயர்ஸ்ல தான். நான் வந்து அதுக்கு முன்னாடி டெல்லியில படிச்சுட்டு இருந்தேன். இங்க வந்த உடனே பாட்டி வீட்டுக்கு அடிக்கடி போவோம். நானும் அப்பா வந்து ஸ்கூட்டில போயிடுவோம். அவர் வந்து ஒரு லுங்கி கட்டிக்கிட்டு பயங்கரமா இருப்பாரு. அவர் வந்து அந்த ரூம் நின்று நானும் பாட்டியும் பேசும்போது சடனா வருவார். ஒரு சடன் என்ட்ரி, ஒரு பயங்கர ஆரான்னு சொல்லுவோம். ஒரு மனிதன் வந்து ஒரு எனர்ஜி ஓட டிராவல் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப கம்மி பேர்கிட்ட இருக்கும். எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எங்க அம்மா அப்பா கிட்ட இருக்கும். ஆனா அவரை மீட் பண்ணும்போது எவ்ரி டைம் ஐ மீட் ஹிம், நம்ம இன்னும் பெட்டரா ஆகணும். அவர் அப்ரிஷியேட் பண்ணுவார் சில விஷயம் எல்லாம். நான் வெயிட் போடுறது, ஒரு மாதிரி ஜிம் போறது, இல்ல பேசுறது, அவர் அப்ரிஷியேட் பண்ணும் போதெல்லாம் நெக்ஸ்ட் டைம் இன்னும் பெட்டரா பண்ணும், இன்னும் நெக்ஸ்ட் லெவல். இவர் வந்து ஏன்னா வீட்டுல அம்மா அப்பா அப்ரிஷியேட் பண்றது, மத்தவங்க அப்ரிஷியேட் பண்றது ஒரு லெவலா இருந்தாலும் அவரு அப்ரிஷியேட் பண்றது மட்டும்தான் நம்மளுக்கு தனியா தெரியும். தட்ஸ் வாட் ஐ ரியலைஸ்ட் இந்த 3 இயர்ஸ்ல. அதுக்கு முன்னாடி நான் சின்ன பையன், அவரோட ரொம்ப ரேரா தான் சித்தூர் வந்தாதான் நானும் அவரும் அப்பா எங்காவது பேசுறது. ஆனா இந்த 3 இயர்ஸ்ல அவர் வந்து எனக்கு நிறைய விஷயம் கத்து கொடுத்தாரு. அதுல ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என் லைஃப்ல யாருமே சொல்லாத புக்ஸ் பத்தி. ஏன்னா இப்பெல்லாம் போன் வந்தனால நோபடி டாக்ஸ் அபவுட் ரீடிங். ஆனா அவர் எனக்கு சொன்ன லியோ டால்ஸ்டாய் பத்தி சொன்னாங்க. சொன்னது எப்பனா கரெக்டா இட்ஸ் அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்த செகண்ட் டே அந்த ஐவி எல்லாம் கொடுக்கும்போது, நீ வந்து புக் படிக்கடா, புக்ஸ் மட்டும்தான்டா உன்னை சேவ் பண்ணும் இந்த உலகத்துல. பணம் இதெல்லாமே இருக்கும் போயிடும், உங்ககிட்ட இருக்கிறது உன் நாலேஜ் மட்டும்தான். அது எப்படின்னா ஆளுங்க கிட்ட பேசுறது ஒரு 10%. ஆனா ஒரு புக் படிச்சா இட்ஸ் லைக் மீட்டிங் 100 நியூ பீப்புள். ஒரு புக் அவர் சொல்ற புக் எல்லாம் இப்ப யாருமே அதை பத்தி பேசுறதே இல்ல. இப்ப எல்லாருமே ஒரு மாதிரி நெட்ஃபிளிக்ஸ் பார்த்தே பிலிம் மேக்கிங் நினைக்கிறாங்க. ஒரு வெப் சீரிஸ் பார்த்த உடனே ஒரு 10 ஐடியாவோட வராங்க. ஆனா அவரு மாதிரி அவரு எவ்வளவு புக் படிச்சாரோ கூட தெரியாது. அவரு சொன்ன உடனே நான் ஒரு புக் படிச்சு ஸ்டார்ட் பண்றதுக்குள்ளே அவரு அவரு பாஸ் ஆயிட்டாரு. அது மட்டும்தான் எனக்கு ரொம்ப சேடா இருந்தது. ஏன்னா அவரோட டிஸ்கஸ் பண்ணும்போது தான் ஒரு ரியலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு மேனோட டிஸ்கஸ் பண்ற ஃபீலிங்கே வரும். நானும் அப்பா எப்படின்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஸோ அவரு கொடுக்கிற அவுட்புட் எல்லாமே மோஸ்ட்லி
எனக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்கும். ஆனா அவரு கொடுக்கறது தான் ஒரு மாதிரி இன்டெலெக்சுவலா இருக்கும். அவர் சொல்ற புக்கா இருக்கட்டும், அவர் வந்து கடைசியா இன்னொரு விஷயம் சொன்னாங்க, பொண்ணுங்க கிட்ட ரொம்ப சேஃப் ஆயிடுறான்னு. அது வந்து அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாவும் இருக்கலாம். ஆனா அவர் சொல்லும் போதுதான் எனக்கு ரொம்ப ஹிட் ஆச்சு. அது மீதி யார் சொன்னாலும் இவங்க இப்படிதான், ஆனா அவர் சொல்லும் போதுதான் ஐ ரியலைஸ்ட் ஹவு இம்பார்ட்டன்ட் ரோல் a woman plays in a man's life. சோ அதான் அது ரொம்ப ஹிட் ஆச்சு எனக்கு. அது அவர் கொடுத்த புக்ஸ் அது மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறமா அப்படியே அப்பா வந்து ஒரு காமெடி பண்ணாரு. அவர் காலேஜ், அவர் வந்து அக்கௌண்ட்ஸ் படிக்கிறதுக்கு போயிட்டார் காலேஜ்ல. பெரியப்பா தான் அவர் விஸ்காம்ல சேர்த்து விட்டு இதாண்டா நீ பண்ணோன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்யூ பெரியப்பாக்கு. ஏன்னா எங்களோட வாழ்க்கையே ஒரு மாதிரி ரொம்ப பெரிய டர்ன் எடுத்தது அதுதான். நான் வந்து அப்பாவே ஒரு பயங்கர ஒரு டெக்னீஷியனா பார்ப்பேன். அவருக்கு கத்து கொடுத்தவர் எவரோ பெரிய டெக்னீஷியனா இருப்பாரோ, ஐ கேன் ஒன்லி இமேஜின். தேங்க்யூ சோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு மீ. அண்ட் எல்லாருக்குமே தேங்க்யூ இங்க வந்ததுக்கு, உங்க பிஸி டைம்ல இருந்து. தேங்க்யூ. ரொம்ப வெளியில வந்து நம்ம ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றேன். என்ன மாதிரியா படமா இருக்கும்னா அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அது மாதிரியே தான் ஒரு படம் இருக்கும். அப்போ நான் இந்த படத்துல ஒரு பெரிய நடிகர் இருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடிகரை சந்திக்க போறேன் விஜயா பார்க்ல. அவர் வந்து அப்போ வந்து சங்கர் படத்துல கமிட் ஆயிருக்காரு, ஷாருக் கான் படம்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவர்கிட்ட போய் நான் உட்கார்றேன். என்னை பார்த்ததுமே டைரக்டர், நான் போன்ல பேசிட்டு போறேன், நான் போனதுமே இவன் தானா பேசினவன் அப்படிங்கிற மாதிரி தான் கொஞ்சம் பார்த்தாரு. அப்பவே கொஞ்சம் எனக்கு கருக்குன்னு இருந்துச்சு. நாங்க ஒரு படம் பண்றோங்க, அதுல நீங்க வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணி கொடுக்கணும் ஒரு சாங்குக்கு அப்படின்னு நான் கேட்டேன். யாருங்க ப்ரொடியூசர் அப்படின்னாரு. நாங்களே தாங்க ப்ரொடியூசர் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு கொஞ்சம் முகம் சுருங்குச்சு. போச்சுரா வரமாட்டாரு அப்படின்னு முடிவு பண்ணேன். யாருங்கெல்லாம் நடிக்கிறாங்க, ஆர்டிஸ்ட் யாரெல்லாம் நடிக்கிறாங்க? இல்லைங்க உங்களை தவிர எல்லாருமே நியூ ஃபேஸ் தான் அப்படின்னு. அப்படியா அப்படின்னாரு. போச்சு, சுத்தமா போச்சு, இவர் வரமாட்டாரு, கண்டிப்பா வரமாட்டாரு. ஆனா அந்த படத்துக்கு அவர் இருந்தாதான் ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி நீங்க யாருக்கிட்டங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு கேட்டார். நான் வேலு பிரபாகர் சார்கிட்ட இருந்தேங்க. அப்படியா சரிங்க வரங்க அப்படின்னு சொன்னாரு. அவர் தான் நம்ம புரட்சி தமிழன் சத்யராஜ் சார் அவர்கள். அதே விஷயத்தை தான் நாங்க பண்ணணும். எப்படி இப்ப அந்தோனிதாசன் அவர்கள் பாடினாரோ அதே வரிகளை, அதே சிந்தனையை வேற வடிவங்கள். தீயா எழுந்து தீண்டாமை ஒழிப்போம், தீய மதங்களின் வேர் இருப்போம் அப்படின்ட்டு அதே வேலுப்பிரபாகர் சாகரோட சிந்தனை, அதே பெரியாரிய சிந்தனை தான் எனக்காக வந்து அவ்வளவு பெரிய ஒரு கேரக்டர்ல நடிச்சு கொடுத்தாருன்னா நான் வேலுப்பிரபாகர் சார்கிட்ட ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு சொல் சொன்னதுதான். அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் அவர் வந்து வேலுப்பிரபாகர் சாரை எந்த அளவுக்கு மதிக்கிறார், எந்த அளவுக்கு உயர்வா வச்சிருந்தார் அப்படின்னு. அவர்கிட்ட வேலை செஞ்ச ஒருத்தன் சோரம் போக மாட்டான், அவன் தப்பான படம் எடுக்க மாட்டான்னு நம்ப வைக்குதுன்னா அது வேலுப்பிரபாகர் சார் எனக்கு கொடுத்த பெரிய கிரீடம். அவருடைய நினைவுகளை புரட்சி தமிழன் சத்யராஜ் சார் அவர்கள் பேசினா ரொம்ப நல்லா இருக்கும். வணக்கம் சார். வருங்க. மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியாரின் பெருந்தொண்டர்களுக்கும் எதிரே அமர்ந்திருக்கும் பெரியாரின் பெருந்தொண்டர்களுக்கும் என்னுடைய வணக்கம். எல்லாருக்கும் ஒரு சின்ன டவுட் வரும், எப்படி எல்லாரும் பெரியாருடைய பெருந்தொண்டராக முடியும் அப்படின்ட்டு. கையில கயிறு கட்டி இருக்கிறவங்களோடு இருப்பாங்க, அவங்களும் பெரியாரின் தொண்டர்கள் தான். ஏன்னா கடவுள் நம்பாம தான் கயிறு கட்டி இருக்காங்க. எனக்கு வந்து நம்ம ராஜ்குமார் பேசும்போது சொன்னாரு, வேலுப்பிரபாகரனுடைய உதவியாளர்னு சொன்னோன்னு அவருக்கு நான் படம் நடிச்சு கொடுத்தேன் அப்படின்ட்டு. ஏன்னா நான் வந்து பெரிய அளவில் வேலுப்பிரபாகரன் சாருக்கு வந்து நன்றி கடன் போட்டிருக்கேன். பொதுவாக பெரியாரிஸ்டுகள் வந்து சமூக மகிழ்ச்சிக்காக பாடுபடுறவங்க. பெரியாருடைய முக்கியமான குறிக்கோள் சமூக மகிழ்ச்சிக்காக பாடுபடுறவங்க. அவங்கெல்லாம் எப்பவுமே வந்து ஒரு பெரிய புரட்சிகரமான சிந்தனையோடு இருப்பாங்க. எனக்கு அந்த சமூக மகிழ்ச்சியில் அக்கறை இருக்குது. அதையும் தாண்டி தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் சொன்ன மாதிரி நான் எப்பவுமே ஜாலியா இருக்கிறேன் அப்படின்னு பேசுவேன் மேடையில, பெரியாருடைய தொண்டனாக இருப்பதனால் மட்டுமே. ஏன்னா ஏன் இன்னைக்கு நான் வந்து அந்த ட்ராக் எடுத்து பேசணும்னு ஆசைப்படுறேன்னா, இன்னைக்கு யூடியூப் அங்க இங்க எங்க பார்த்தாலும் மகிழ்ச்சியோடு இருப்பது எப்படி, இது சம்பந்தமான யூடியூப் வந்து எக்கச்சக்கமா வந்துட்டு இருக்குது சோசியல் மீடியால. அப்ப எல்லாருமே மகிழ்ச்சியை நோக்கி அலையறாங்க. நான் என்னுடைய தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், நீங்க மகிழ்ச்சியோட இருக்கணும்னா கடவுள் என்ற கற்பனை உட்பட எந்த விதமான மூட நம்பிக்கையும் இல்லாமல் இருந்தால்தான் மகிழ்ச்சியா இருக்க முடியும். சாஸ்திர சடங்கு சம்பிரதாயம் எந்த பண்பாடு கலாச்சார நாகரிகம் கூட எனக்கு உடன்பாடு இல்லைங்க. இன்னும் மனுஷன் கொண்டுகிட்டு இருக்கிறான்.
பாலஸ்தீனத்து மேல குண்டு போட்டிருக்கிற என்ன பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் எல்லாம் வளர்ந்துருச்சா? என்ன வந்து உடை அணிஞ்சுக்கிறது மட்டும்தான் பண்பாடு கலாச்சார நாகரிகமா? என்னைக்கு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொல்லாம இருக்கிறானோ அன்னைக்கு தான் பண்பாடு கலாச்சார நாகரிகம் மலர்ந்ததாக அர்த்தம். அது வரைக்கும் அது மலர்ந்ததாக அர்த்தம் இல்ல. எனக்கு வந்து இங்க இன்னொரு ஒரு விஷயம், நான் ஒரு 10 வயசுல இருந்து தீவிரமான மக்கள் தலைவர் எம்ஜிஆர் உடைய ரசிகன். அவருடைய படங்கள்ல எல்லாமே பகுத்தறிவு சிந்தனைகள் நிறைய இருக்கும். அவரு கடவுளை பற்றி பாடியிருக்காரு. ஆனா அவருடைய படங்கள்ல பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் போன்ற பாடகர்கள் வசன வரிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய வந்து இன்னும் சொல்ல போனா கம்யூனிஸ்ட் சிந்தனைகள் அதிகமா இருக்கு. பொது உடைமை சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அவருடைய படங்கள்ல நிறைய இருக்கும். அந்த வகையில் இவர் பெரிய தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர். பிரபாகரன் அது தெரியாது. அவர் வந்து பக்காவா அவர் மாதிரியே நடிச்சு காட்டுவார் என்கிட்ட. அப்படி இருக்கையில வந்து அதுல இருந்து விலையை வந்த நானுக்கு மிச்சம் மீதி இருந்த ஒரே ஐட்டம் வந்து இந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு கற்பனை கருத்தியல் தான். அது ஒண்ணுதான் பெண்டிங்கா இருந்தது. அதுல இருந்து என்ன வெளியே கொண்டு வந்தவர் வேலு பிரபாகர் சார் தான். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டம், எனக்கும் கூட கஷ்டங்கள் தனி மனித வாழ்க்கையில் எனக்கும் இருக்குது. பொருளாதார சார்ந்து இல்ல, அதெல்லாம் நல்லபடியா இருக்கிற ஒன்னும் பிரச்சனை இல்லை. அது நான் சொன்ன மாதிரி நம்ம தோழர் மாறன் அவர்கள் ப்ளூ சட்டை மாறன் சொன்ன மாதிரி அதெல்லாம் நேக்க நடந்துக்குவேன். இதுக்கே ஒரு வாய் தரீங்களா புரட்சி தமிழன் பேரை மட்டும் வச்சிருக்காரு. தயவு செய்து அந்த பட்டத்துக்கு நான் எந்த வகையில தகுதியானவன் இல்லை. இன முரசுங்கிறது கொஞ்சம் நியாயம். அந்த முரசும் கூட தொடர்ந்து கொட்டிக்கிட்டே இருக்காது. அப்பப்ப ஆஃப் பண்ணிக்குவேன். எங்க ஆஃப் பண்ணணும் எங்க கொட்டணும்னு தெரியும். இருந்தாலும் பெரியாரிய மேடைகள்ல தொடர்ந்து வந்து நான் இந்த பக்கம் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் எப்பவுமே நடந்துகிட்டு இருக்கோம். அப்போ பிக் பாக்கெட்னு ஒரு படம் என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் பாலுன்னு சொல்லிட்டு அவர் நிறைய வெற்றி படங்கள் எடுத்திருக்காரு. சின்ன தம்பி அப்படி அந்த மாதிரி படங்கள் நிறைய விஜயகாந்த் வச்சு, சரத்குமார் வச்சு, என்ன வச்சு, பிரபு வச்சு எல்லாம் எடுத்திருக்காரு. அவர் பிக் பாக்கெட்னு ஒரு படம் எடுத்தாரு. அதுல வந்து GM குமார் தான் டைரக்டர். அநேகமா கதிர் சார் எல்லாம் அதுல அசிஸ்டன்டா இருந்திருப்பீங்க இல்லையா? அதுல வந்து ஒரு லிவிங்ஸ்டன், விஸ்வம் எல்லாம் நீங்க எல்லாம் ஒரு மாடர்ன் டீம். அந்த புதுசா பாக்யராஜ் சார் கிட்ட இருந்து வர்றவங்க அப்படிங்கிற ஒரு மாடர்ன் டீம் இருக்கும். ஆமா, ஜீன்ஸ் லூசா ஒரு ஜிப்பா ஒரு ஜோல்னா போய் அது இருந்தா ஆர்ட் பிலிம் எடுக்கிறவங்க. அப்போ அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது. இந்த பிக் பாக்கெட் நடிக்கிறதுக்கு முன்னாடி இது பிக் பாக்கெட் 1988. 1987 அமெரிக்கால என் தங்கச்சி இருக்கிறாங்க. அங்க போயிருந்தேன். அங்க போயிட்டு சிகாகோல இருந்துட்டு நயாகரா வாட்டர் ஃபால்ஸுக்கு போற வழியில ஒரு சின்ன கிராமம், இதாங்க தாமஸ் ஆல்வா எடிசன் பிறந்த ஊரு அப்படின்னாங்க. அதோட பாத்துட்டு போல அவர்தான் சினிமாவை கண்டுபிடிச்சாங்க. அதுல இப்ப பெரிய கான்ட்ரோவர்சி இருக்குது. அவர் கண்டுபிடிக்கல, லூயி பிரதர்ஸ்ங்கிறாங்க, என்னமோ. சரி, தாமஸ் ஆல்வா எடிசன்ங்கிறது சினிமாக்கு வந்து ஒரு ஆரம்பிச்சு வச்சவர் அப்படிங்கிற முறையில அவருடைய கிராமத்துக்கு போனா ரொம்ப சின்ன கிராமம். அதுல அவருடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் இருக்குது. அவருடைய சிலை ஒண்ணு வச்சிருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு நன்றியோட பார்த்துட்டு, அப்பா நம்ம சோறு திங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்பா அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல நயாகரா போயிட்டு வந்தேன். இது 87. 88 தான் இந்த பிக் பாக்கெட் வந்து கேமராக்கு வழக்கம் போட தேங்காய் சுத்துனாங்க. சுத்தணும்னு பிரபாஸ் சார் வந்து, யோ கொஞ்சம் தள்ளி நின்று சுத்துங்கப்பா, புகை லென்ஸ்ல அடிச்சுட்டா படம் சரியா வராதுப்பா அப்படின்னாரு. சரி, எங்கடா ஒரு டைப்பா பேசுவாருன்னு சொல்லிட்டு ஷார்ட்டுக்கு நடுவில், என்ன பிரபாகர் சார் அப்படின்னா, சார் கேமரா கண்டுபிடிச்சு தாமஸ் ஆல்வா எடிசன் பிறந்த ஊர்ல தென்னை மரமே கிடையாது சார். அவன் கண்டுபிடிச்சு அனுப்புனா இங்க வந்து தேங்காயை சுத்துறாங்க சார். ஏதாச்சும் ஒரு பிளம்ஸோ பேரிக்காயோ ஆப்பிளோ சுத்தினா நியாயமா இருக்கு சார். எனக்கு போன வருஷம் தான் அந்த ஆள் பிறந்த ஊருக்கு போனோம். உண்மையிலேயே அங்க தென்னை மரம் இல்ல. கரெக்டா இவர் ஏதோ ஒரு விளையாட்டுக்கு சொல்லிக்கிறார். அதுக்கப்புறம் பிரபாகர் சார் கிட்ட உட்கார்ந்து ஷூட்டிங் கேப்ல வந்து இதை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிக்கல. எனக்கு வந்து ஐயா பெரியாருடைய அவர் பேசுனது எல்லாம் தொகுப்பா கடவுள்னு ஒரு சின்ன புஸ்தகம் ஐயா இருக்கு இல்லைங்களா, தலைப்பு கடவுள். அதனாலதான் இந்த படத்துக்கு கடவுள்னு பேர் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். கடவுள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எங்கிட்ட கொடுத்து, நீங்க படிச்சு பாருங்க சத்யராஜ் சார், படிச்சு பார்த்துட்டு நீங்க என்னன்னு டிசைட் பண்ணுங்க அப்படின்னாரு. படிச்சு ஒரு 2-3 நாள் கொஞ்சம் குழப்பத்திலேயே இருந்தேன். என்ன நம்ம பிசினஸ் பார்ட்னர் ஆச்சே கடவுள். பல வருஷமா எனக்கு பிசினஸ் பார்ட்னர். பரீட்சையில பாஸ் பண்ணா மொட்டை அடிச்சிருக்கேன். அதுல வந்து சும்மா பாஸ் ஆனா மருதமலை மட்டும், என்ன எங்க ஊருக்கு பக்கம் கோயம்புத்தூர்ல இருந்து கொஞ்சம் டக்குன்னு போயிடலாம். 60 மார்க்கு மேல வாங்கினா மருதமலை அண்ட் பழனி, நிறைய வாங்கினா மருதமலை, பழனி, திருப்பதி.
இப்படி எல்லாம் டீல் பேசி இருக்கிறோம். அப்ப நான் நடிச்ச படம் ஒன்னா உனக்கு இது பண்ற அது பண்ற நல்லா பேசி நம்ம ஒரு பிசினஸ் பார்ட்னர் டக்குன்னு வந்து யாரோ ஒரு தாடி வச்சுட்டு ஒரு பெரியவர் சொன்னாருங்கிறதா இல்லன்னு சொல்ல நைட்டு தூங்கும்போது வந்து கண்ணை குத்திட்டு எங்கப்பா போறது அப்படிங்கிற ஒரு பயம். படிச்சுட்டு ஒரு 2 நாள் யோசிச்சு பார்த்தேன். யோசிச்சு பார்த்தோன்னா சுத்தமா கடவுள் நம்பிக்கை போயிருச்சுங்க. இந்த கடவுள் நம்பிக்கை போயிருச்சுன்னு பேசல வந்து நம்ம ஏதோ குறிப்பிட்ட மரத்தை பத்தி சொல்றதா எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க. இப்ப கூட ரீசெண்டா என் மேல அப்படி ஒரு சில பேர் ஃபீல் பண்றாங்க. எனக்கு வந்து கடவுள் இல்லைன்னா எந்த மரத்தை சேர்ந்த கடவுள் மேலேயும் நம்பிக்கை இல்லை, அவ்வளவுதான். அது மாதிரி வந்து இந்த குறிப்பிட்ட மரத்தை சேர்ந்த கடவுள் அப்படியெல்லாம் கிடையாது. எந்த கடவுள் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்ப இதுல இருந்து வெளியே வந்தோடனே வாழ்க்கை வந்து ரொம்ப இலகுவா இருக்குது. அதுதான் வந்து தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் சொன்னாங்க. எந்த கன்ஃபியூஷனுமே இல்லை. நல்ல நாள், கெட்ட நாள், ராகால, யமகண்ட, அஷ்டமி, நவமி, நோன்பு, குட் ஃப்ரைடே, பேட் ஃப்ரைடே, 13ஆம் நம்பர், 8ஆம் நம்பர், இது எதுவுமே இல்லைங்க. எதுவுமே இல்லாத போது லைஃப் வந்து ரொம்ப ஜாலியா இருக்குது. நான் அதான் சொல்லுவேன், நல்ல நேரம் கெட்ட நேரம் பாக்கிறவனுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரத்து மேலதான் நம்பிக்கை இருக்கு ஒழிய கடவுள் மேல் நம்பிக்கை இல்ல. கடவுள் மேல் நம்பிக்கை இருந்தா நல்ல நேரம் கெட்ட நேரமே பார்க்க மாட்டான். அது மாதிரி லைஃப் ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறது காரணமே வந்து நான் வந்து பெரியாரின் தொண்டனாக இருப்பதால் தான். இன்னைக்கு வந்து அவர் வந்து சமூக விடுதலைக்காக பாடுபடுறாரு, ஜாதி மத ஏற்றத்தாழ்வு ஒழிக்கிறதுக்காக தந்தை பெரியாருடைய தொண்டர்கள் பாடுபடுறாங்க, பெண் விடுதலைக்காக பாடுபடுறாங்க. இதெல்லாம் வந்து இவங்கள மாதிரி பெருந்தொண்டர்கள் பாடுபட்டோம். என்ன மாதிரி ஒரு சராசரி மனுஷன் நல்ல சுயநலத்தோட வாழ்றவனுக்கு நம்மளுக்கு ஒரே குறிக்கோள் தாங்க இருக்கு வாழ்க்கையில, ஜாலியா இருக்கணும். அதுதான் நம்மளுடைய குறிக்கோள். ஜாலியா இருக்கணும்னா எந்த மூட நம்பிக்கை இல்லாம ஜாலியா இருக்கு. ஆகவே தயவுசெய்து யூடியூப்ல பாக்குறவங்க நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காவது ஒரு பகுத்தறிவாளரா இருங்க, வேற எதுக்காக வேண்டாம். சமூகத்தை திருத்துறதுக்கு, சமூகத்துக்காக பாடுபடுறதுக்கு அவங்க எல்லாம் பண்ணிட்டு நம்மளுக்கு அந்த வேலை. நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் சந்தோஷமா ஜாலியா எந்த குழப்பமும் இல்லாம இருக்கணும். ஒண்ணும் இல்ல, நம்ம நடிக்கிற ஒரு படம், அந்த படம் ஓடலன்னு சொல்லி வருத்தப்படுறோம் இல்ல, ரிலீஸ் ஆன அன்னைக்கு அதே படத்தை நீ 3 மாசம் கழிச்சு போட்டு போட, இத்தனை நாள் ஓடுந்தே பெருசுன்னு உனக்கு தோணும். அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு ஏன் இந்த கவுண்டமணி என்ன மாதிரி நீ பெடல் போட்டீங்கன்னா எப்படிடா ஓடும் அந்த படம், நீ மறுபடியும் ஒரு தடவை பார்த்த அந்த படத்தை. ஆகையினால் வந்து நீ வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது எப்படின்னா ஒரு வார்த்தை இடையில போடுவோம், எப்படியாவது பரீட்சையில பாஸ் பண்ணும், படிச்சா பாஸ் பண்ணுவேன், எப்படியாவது வியாபாரத்துல லாபம் வரணும், நல்லபடியா கவனிச்சுன்னா லாபம் வரும், எப்படியாச்சும் என் படம் ஓடணும், நல்லா எடுத்தா ஓடியா, நீதான் எடுக்கலையே. அப்புறம் அப்படியே ஒரு தெளிவான சிந்தனை வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான ஒரு விஷயம். ஏன் சொல்றேன்னா, வேலு பிரபாகர் சாருக்கு நான் போன் பண்றேன், இப்படி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்கன்னு அவருடைய நம்பர் இருந்தது. போன் பண்ணோன்னா நம்ம பொதுவா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆறுதலா 2 வார்த்தை சொல்லலான்னு ஒரு தைரியம் சொல்றதுக்காக பேசுவோம் இல்லையா. பிரபாகர் சார் நம்ம உதாரணமா என்ன சொல்வோம், இப்படித்தான் எங்க பெரியப்பாக்கு 3 தடவை பைபாஸ் நடந்திருக்குது, அவங்களுக்கு 2 தடவை நடந்திருக்குது, எல்லாம் ஜாலியா இப்ப வாக்கிங் போயிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லாங்கிறதுக்காக போன் பண்ணி அவரை வந்து மனசை தேத்துறதுக்காக போன் பண்றேன். போன் பண்ணி பிரபா சார் கொஞ்சம் தைரியமா இருக்கணும்னா, சார் எனக்கு என்ன சார், நான் வந்த வேலை, நான் வந்து பிறந்ததுக்கு தந்தை பெரியாருடைய கருத்துக்களை எவ்வளவு பரப்ப முடியுமோ அவ்வளவு பரப்பியாச்சு சார், என்னால முடிஞ்ச அளவு பண்ணியாச்சு சார், இனி என்ன சார் இருந்த என்ன போனான சார், சந்தோஷமா போவோம் சார் அப்படின்னாரு. ஆடிட்டேன் நான், என்னடா இந்த மனுஷன் வந்து சர்ஜரிக்கு போறாரா இல்ல வேற எங்கேயும் தியேட்டர் சினிமா பார்க்க போறாரா, இவ்வளவு தைரியமா இருக்காரு அப்படின்னா அந்த தெளிவுக்கு காரணம் வந்து மூட நம்பிக்கை இல்லாத ஒரு மனதுக்கு சொந்தக்காரரா இருக்கிறது தான். அவருடைய கடவுள் படத்து கருத்தை தான் வந்து நீங்க சொல்லிட்டீங்க. ஆமீர் கான் வந்து பிகேன்னு பண்ணது வந்து அந்த டீம்ல இருந்து இவர்கிட்ட வந்து பேசிட்டு போனாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கடமை இருக்குது. வேலு பிரபாகர் சாருடைய கனவுகளை நனவாக்குவதற்கான கடமைகள் என்னன்னா, இன்னைக்கு நம்ம சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் வெங்காயம் படத்து டைரக்டர், நம்ம தோழர் ப்ளூ சட்டை மாறன் மாதிரி ஆளுகிட்ட எல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து உண்மையிலேயே சென்சார் ரொம்ப கெடுபடி ஆயிடுச்சு. நம்ம நினைச்சத வந்து சினிமால சொல்றதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். சென்சார் ஆகி நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து அன்னபூரணி படத்தை தூக்குறாங்க. அப்போ நம்ம இந்த சோசியல் மீடியா மூலமா தான் இந்த
பகுத்தறிவு சிந்தனைகளை பரப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம ஆளுகள்லாம் டீமுகள்லாம் சூப்பரா ரெடியாகி யூடியூப் சேனல்ல வந்து பின்னி பெடல் எடுக்கிறாங்க. அது விவாத மேடையில போய் உட்கார்ந்தாங்கன்னு வச்சுங்க, நம்ம தோழர் மரிவதன் மாதிரி ஆளுகள்லாம் ஒண்ணு பேசுறதுக்கே வழி இல்ல. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு இளம் பெரியாரிஸ்டுகள் நம்ம யூத்தா நிறைய பேர் களத்துல இறங்கிட்டாங்க. அதனால வந்து இந்த சினிமா மீடியாவையும் தாண்டி இந்த சோசியல் மீடியாவை வந்து நம்ம பலமா கைப்பற்றி, ஏன்னா அதுக்கு சென்சார் கிடையாதுன்னு நினைக்கிறேன் இல்லையா, அது கிடையாது. அந்த சோசியல் மீடியா மூலமா வந்து ஐயாவுடைய கருத்துக்களை மிகப்பெரிய அளவில் கொண்டு போகணும். என்னுடைய முறையில் வந்து நான் ஐயாவின் கருத்துக்களை இப்படித்தான் சொல்றேன். நீங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கணும்னா தெளிவான சிந்தனை தேவை. தெளிவான சிந்தனை தேவைன்னா எந்த விதமான மூட நம்பிக்கையும் இல்லாம இருக்கணும். எந்த விதமான மூட நம்பிக்கையும் இல்லாம இருக்கும்னா நீங்க ஒரு பெரியாரிஸ்டா இருந்தா தான் முடியும். அதனால சுயநலமாக கருதினாலும் கூட நீங்கள் வந்து ஒரு பெரியாரிஸ்டா இருந்தா வாழ்க்கையில் மகிழ்ச்சியா இருக்கலாம். அந்த பாதையை எனக்கு போட்டு கொடுத்த என்னுடைய அன்பு தம்பி, அவர் என்னை விட 2 வயசு சின்னவர், வேலு பிரபாகரனுக்கு இந்த நேரத்துல அவருடைய குடும்பத்தாருக்கும் சேர்ந்து என்னுடைய அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு குடும்ப சப்போர்ட் இல்லாம இந்த மாதிரி ரேஷனல் திங்கிங்குள்ள போறது ரொம்ப கஷ்டம், ரொம்பவே கஷ்டம். அது வந்து ஒவ்வொரு பெரியாரிஸ்டுகளும் உணர்ந்திருப்பாங்க. அந்த அவருக்கு ஆதரவா இருந்த குடும்பத்தாருக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ரொம்ப நன்றி சார். சத்யராஜ் சார் நகைச்சுவையா சொன்னாரு, நான் ரொம்ப சுயநலமா இருக்கிறேன், நான் இந்த இதுலயே நான் கலந்துக்கிறதுல அப்படின்லாம் சொன்னாரு. உண்மையிலேயே அது 1% கூட உண்மை இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா என்னைக்கோ பிட் பாக்கெட் காலத்துல வேலு பிரபாகர் சார் செய்த அந்த ஒரு புரட்சியா அந்த மாற்றத்துக்கும் இன்னைக்கு வரைக்கும் நன்றி கடனா அவருடைய இறுதி நிகழ்வுலையும் வந்து அவர் கலந்துகிட்டு இன்னைக்கும் அந்த நினைவேந்தல வந்து இன்னைக்கு சத்யராஜ் சார் வந்து இந்த இடத்துல உட்காரலாம், அந்த நிகழ்ச்சி இவ்வளவு பெரிய சிறப்பாகவும் இவ்வளவு அருமையா நடந்திருக்காது. அவ்வளவு ஒவ்வொரு இடத்துல இந்த கிடைக்கிற வாய்ப்புல எல்லாம் பெரியார் கருத்துக்களை பேசிக்கிட்டு இருக்கிறவர் வந்து அவர் நகைச்சுவையாவும் தன்னடக்கத்தோடையும் சொல்றாருன்னா 1000 பெரியார் மேடைகள்ல பேசாதத ஒரு பிரபலமான நடிகர் பேசும்போது அந்த தாக்கம் உருவாகும் அப்படிங்கறத நம்ம சோசியல் மீடியால பாக்குறோம். அவர் நகைச்சுவையா சொல்றாரு, ஆனால் பெரியாரியலுக்கு கிடைத்த பொக்கிஷம் அப்படின்னு தான். ஏன்னா அவரோட அந்த பொக்கிஷம் அவருடைய விரலிலேயே இருக்கு. பெரியார் ஐயாவுடைய மோதிரம் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. அப்படி ஒரு பொக்கிஷம் நமக்கு கிடைச்சிருக்காரு. அதை அவர் சொன்னதெல்லாம் ரொம்ப தன்னடக்கத்தோட தான். ரொம்ப மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் சார். ஐயா சொன்ன மாதிரி இங்க வந்திருந்த பேச எத்தனையோ நினைவுகள், அவரை பத்தின நினைவுகள் எத்தனையோ நினைவுகள் இருக்கும். வேலுப்பிரபார் சாரோட பயணிச்சவங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்ன மாதிரி அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா, கேமராமேனா, டெக்னீஷியனா இருந்தவங்க தான். எல்லாருக்கும் பேசணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஏன்னா முக்கியமான தலைவர்கள், முக்கியமான சத்யராஜ் சார்லாம் இன்னைக்கு வந்து வரணும்னே அவசியம் இல்லை, இன்னைக்கு ஓய்வு எடுத்திருக்கலாம். ஆனாலும் வந்து நமக்காக இவ்வளவு நேரம் பொறுமையா காத்திருக்காருன்னா நம்ம அவருடைய நினைவுகளை ரொம்ப சுருக்கமாகவும் ரொம்ப கிரிப்பாவும் முடிக்கணும். அப்படிங்கறதுனால ஒரு சிலருக்கு உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாம போயிருக்கலாம். அதை வந்து நம்ம எத்தனையோ நினைவுகளுக்கான மேடைகள் இருக்கும், எத்தனையோ களம் நமக்கு இருக்கு. அங்கெல்லாம் வேலுப்பிரபாகர் சார் நம்ம எப்படி பெரியார காலம் முழுக்க பேசிக்கிட்டே இருப்போமோ அதுபோல நம்ம வேலுப்பிரபாகர் சாரை நம்ம பேசுறதுக்கு இன்னும் எத்தனையோ தளங்கள் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அங்கெல்லாம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். பேச வாய்ப்பு இல்லாதவங்க தயவு செஞ்சு எதுவும் தவற நினைச்சுக்க வேண்டாம். இறுதியாக எப்படி எல்லாரும் முக்கியமானவர்கள் அதே போல ஜெகதீஷ் அவர்கள் ரொம்ப அவர் கூட முக்கியமா பயணிச்சவர். வந்திருந்தவர்களுக்கு, விருந்தினர்களுக்கும், வந்திருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக நன்றி உரையாற்ற ஜெகதீஷ் அவர்களை அழைக்கிறேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் மேடை, எப்படி தெரியல. ஐயா கிட்ட நான் ஒரு ஆபீஸ் பாயா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஐயாவை சந்திச்சேன் ஆக்சுவலா. அப்ப ஐயா வந்து என்னை வந்து அவர் கூட ஒரு உதவியாளரா வச்சாரு. அதுக்கப்புறம் அவர் எனக்கு கேமரா சொல்லி கொடுத்தாரு, செட்டு போட சொல்லி கொடுத்தாரு, ஸ்கிரிப்ட் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாரு. அவர் படத்துல ஒரு சின்ன ரோல் நடிக்க கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நிறைய விஷயம் அவர் கூட பயணிச்சேன். ஒரு 5 years வந்து அவர் கூட டிராவல் பண்ண, கண்டினியூஸா சித்தூர்ல இருந்தார். அப்போ அவரோட போய் மீட் பண்ணி நிறைய டிராவல் பண்ணேன். அதுக்கப்புறம் 2018 அப்புறம் நான் டிஜிட்டல் ப்ரொமோஷன் சைட்ல வந்து அதுக்கப்புறம் இப்போ 200 ஃபிலிம்ஸ் தாண்டி ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் ஐயாவோட டிராவல் என்னைக்குமே காலையில வாக்கிங் போறதுல இருந்து, ஆக்சுவலா ஆண்டனி கூப்பிடுறதுக்கு முன்னாடி ஐயா எனக்கு தான் கூப்பிட்டு இருந்தாரு. அப்ப வந்து நான் ஃபிளைட் மோட்ல போட்டு வச்சிருந்தேன்னு தெரியல. காலையில இப்போ லாஸ்ட் 2 months சரியா 1 year தூங்காம இருந்தது சரியா. அப்ப வந்து சரி தூங்கணுன்றதுக்காக சரி 8 மணிக்கு ஐயா வாக்கிங் கூப்பிடு வரேன்ட்டு அந்த டைம்ல ஃபிளைட் மோடு போட்டு, இல்லாட்டி எனக்கு நான் போன் அட்டெண்ட் பண்ணியிருப்பேன். அது கில்ட்டியா இருந்துச்சு ஆக்சுவலா. அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கண்ணில் தனித்தனியா வந்துச்சு, என்னையா 1 மாசம் கண்டினியூஸா வாக்கிங் போறோம், பாவக்காய் ஜூஸ் குடுறா சாப்பிட்றா அப்படின்னு ரொம்ப அது நாங்க டிராவல் பண்ணிட்டே இருந்தோம். திடீர்னு ஐயா மறந்தது வந்து என்னால தாங்கிக்கவே முடியல.
அந்த டைம்ல ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். ரொம்ப தூங்கும் போது எல்லாம் அழுக ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு தனியா தான் தூங்குவேன். அவரு நைட் 12 மணிக்கு ஃபோன் பண்ண 1:30 மணி வரைக்கும் பேசுவாரு. கடைசியா பாண்டிச்சேரி நானும் அவரும் டிராவல் பார்ட்னர். எங்க இருந்தாலும் டக்குன்னு ஐயா இந்த மேப்ல எங்க இருக்குன்னு தொடுங்க போல அப்படின்ட்டு பாண்டிச்சேரி போயிரும், அப்படியே மதுரை போயிரும், அப்படியே ஏற்காடு, அப்படியே நிறைய டிராவல் பண்ணியிருக்கிறோம். ஐயா இல்லாத வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. ஐயா நீ தயாரிப்பாளர் அமௌண்ட் ஆகணும்னு சொல்லுவாரு. ஐயா என்கிட்ட காசியில் எப்படியா தயாரிப்பாளர் நீ ஆவடா அப்படிம்பாரு. அந்த தன்னம்பிக்கை வந்து அடிக்கடி ஊக்குவிச்சுட்டே இருப்பாரு. ஒரு மாதிரி எங்க அப்பா பிப்ரவரி மந்த் இறந்தாரு. இன்னொரு அப்பாவா நினைக்கிறது ஐயா தான். அவரும் இந்த லாஸ்டா இறந்துட்டாரு. ஆனா எனக்கு எப்படி ஃபீல் பண்றேன்னு தெரியல, ரொம்ப எமோஷன் ஆயிட்டேன். ஐயா வந்து இஸ் அ லெஜண்ட் ஆக்சுவலி. அர்ஜுன் சொன்ன மாதிரி புக்கு படுறா அப்படிங்கிறது வந்து எல்லாரும் புக்கு படிக்கணும். அந்த மாதிரி ஹீஸ் அ லெஜண்ட். அவரோட கருத்துக்கள் நிறைய வந்து ஷூட் பண்ணி வச்சிருக்கிறோம். உன்னை வரப்போற காலகட்டத்தில் வந்து யூடியூப்ல வந்து கண்டிப்பா நம்ம பதிவிட்டு அது வந்து மக்களோட சொல்லணும். ஸோ இங்க வந்து ஐயாவை வந்து மனமார்ந்து எல்லாரும் ஃப்ரம் ஹார்ட்ஃபுல்லா நீங்க வந்து ஐயாவை வந்து பேசினதாகட்டும், அதை பகிர்ந்துட்டதாகட்டும், எல்லாரும் நீங்க வந்து அந்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு எக்ஸ்ட்ரீம்லி தேங்க்ஸ். ராஜானா வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ராஜானா வந்து இஸ் அ ஹாட்டஸ்ட் ப்ரொடியூசர் இன் டெலிவிஷன். ஆனா அந்த ப்ரொடியூசர்லாம் தாண்டி அந்த ஒரு வாரம் ஐசி வார்டில் நானும் அண்ணா தான் 1 மணி வரைக்கும் இருப்போம். இதுக்கு முக்கியமா ஒரு தேங்க்ஸ் சொல்றது வந்து எல்லாரும் மறந்துட்டோம். அனீஷ், டாக்டர் அனீஷ். இந்த டாக்டர் அனீஷ் தான் வந்து ஐயா கூட கண்டினியூஸா இருந்திருக்காரு அந்த டைம்ல. அனீஷ் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலா ஐயா கூட நீங்க ரீசெண்டா பழகுனீங்க. ஆனா ஐயா கிட்ட நீங்க நிறைய விஷயம் கூட இருந்து நீங்க ஒரு குழந்தை வந்து பாத்துக்கிற மாதிரி ஐயாவை பாத்துக்கிட்டீங்க. அனீஷ் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி தேங்க்ஃபுல் ஆக்சுவலி நீங்க ஐயா கூட இருந்தது. அதே மாதிரி செல்வா, மூர்த்தி, அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் மிஸ் பண்ணிட போறோம்னு தான் நான் சொல்றேன். கூட ஐயா கூட டிராவல் பண்ண நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஆக்சுவலா இங்க வந்திருந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.